நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம். உங்களோடு கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் ஒரு தொடர் போதனையை நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த தொடர் போதனையின் தலைப்பு, நீங்கள் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள். யூ ஆர் நியூ கிரியேஷன். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? எல்லாரும் சொல்லுங்களேன், யாராக இருக்கிறீர்கள்? புதிய சிருஷ்டிகள். நம்புறீங்களா நீங்கள் அதை? நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 5:16-17 வசனங்களில் சொல்லப்படுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாராக இருக்கிறான்? அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்படுகிறது. If you are in Christ, you are a new creation. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை என்னது? அது நீங்கள் புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறீர்கள். 1. 2வது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று ஒரு காரியம். சரி, எது பழையதுன்றது தான் அங்கே பெரிய கேள்வியாக இருக்குது. இதில் எது பழையது, எந்த பழையது என்னை விட்டு ஒழிந்து போகிறது, அடுத்தது எது புதியது, என்ன புதியதெல்லாம் எனக்குள்ளே வருகிறதுன்றது தான் பெரிய கேள்விகளாக, சந்தேகங்களால் அது தெரியாதது தான் கிறிஸ்துவ உலகத்தில் இருக்குது. அதுக்கு முன்னான வசனம் 16வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இனி நான் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் இயேசுவையும் மாம்சத்தின்படி அறிவதில்லை என்று சொல்கிறார். யாரையும் மாம்சத்தின்படி அறிவதில்லை? இயேசுவையும் மாம்சத்தின்படி அறிவதில்லை. மாம்சம் என்றால் என்ன? இந்த உலகத்தின் அடையாளம். உலகத்தால், தேவனால் கொடுக்கப்படாத, இந்த உலகத்தால், உலக மக்களால், மனிதர்களால், பழக்க வழக்கங்களால், சம்பிரதாயங்களால், சடங்காச்சாரங்களால், நாகரிகங்களால் உண்டாக்கப்பட்ட அடையாளங்கள். அப்படிப்பட்ட அடையாளங்களோடு நாங்கள் எந்த மனிதனையும் பார்ப்பதில்லை. முக்கியமா அங்கு கொண்டு வரார், இயேசுவையும் நாங்கள் அப்படி பார்ப்பதில்லை என்று சொல்லுகிறார். இயேசுவையும் நாங்கள் மாம்சத்தின் அடையாளத்தோடு பார்ப்பதில்லை. இப்போ இயேசுவின் உண்மையான அடையாளம் என்ன? இயேசுவின் உண்மையான அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. The right identity of a Christ is word. இயேசு கிறிஸ்துவின் உண்மையான அடையாளம் என்னது? வார்த்தையானவர். எப்படியானவர் அவர்? நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை போலவே வாழணும் நீங்கள் விரும்புறீங்கன்னா அதை உண்மையான அடையாளத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மையான அடையாளம் என்பது அவர் வார்த்தையாக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அவர் வார்த்தையாக இருக்கிறார். சரி, இதன் அடிப்படையில் சில காரியங்களை நான் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய வார்த்தை என்பது வித்தாக இருக்கிறது அல்லது விதையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையாக வித்து, விதை நமக்குள்ளே விதைக்கப்படும் பொழுது நாம் தேவனுக்கு பிறந்தவர்களாக இருக்கிறோம். We are born of God. அதனால தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுகிறோம். Because we are born of God. நாம் தேவனால் பிறந்தபடியினால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் அல்ல, ஞானஸ்நானம் எடுத்ததனால் அல்ல, தேவனுடைய வசனமாகிய வித்து எனக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறதுனால், உங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறதுனால் அந்த விதை ஒரு பலனை கொண்டு வந்திருக்கிறது. அந்த பலன் தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்கிற பலன். அது சரி. ஆனால் வார்த்தை என்கிற வித்தை கொண்டு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகி விட்டீர்கள். அந்த உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட் நவ யூ ஆர் தி சைல்ட் ஆஃப் காட். அது எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அடுத்த கட்ட இன்னொரு கேள்வி இருக்கிறது. we are born of God but we walk as the child of God or not? அதான் கேள்வியாங்க. தேவனால் பிறந்திருக்கணும், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்றோமா இல்லையான்றது தான் பெரிய கேள்வியா இருக்குது. ஃபர்ஸ்ட்ல எந்த டவுட்டுமே வேணாம் உங்களுக்கு. என்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீர்களோ, வார்த்தை ஏற்றுக்கொண்டீர்களோ, அந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை போல நடந்து கொள்றீர்களா? ஆர் யூ வாக் லைக் a child of God? இந்த உலகத்தில் நமக்கு வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்றோமான்னு தான் கேள்வியாங்க. எப்படி நடந்து கொள்ள முடியும்? அங்கே உலகத்தில் அவ்வளோ சாதாரணமாக நம்ம தேவனுடைய பிள்ளைகளை நடந்துட முடியுமானா, அதுக்கு தான் வேதவசனம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களே யாரா இருக்கிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். தேவனால் பிறந்திருக்கிறோம், அதனால நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று முழுமையாக மேன்மை பாராட்ட முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய எல்லா உரிமைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா நன்மைகளும், எல்லா அதிகாரங்களும் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ செயல்படும்? பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும் பொழுதுதான். யாரை நடந்து கொள்ளும் பொழுதுதான்? பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும் பொழுதுதான். அப்படி பிள்ளைகளாய் நடந்து கொள்வதற்கு தான் தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? அங்கு கொடுத்திருக்கிறார். சரி, இதன் அடிப்படையில் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறபடினாலே இன்றைக்கு நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்வதற்கு தேவன் என்ன மாற்றங்களை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறார்? What kind of changes that God has done in us? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, சபைக்கு இப்போ வந்திருக்கிறீங்க, எப்படிப்பட்ட மாற்றத்தை தேவன் உங்களுக்குள்ள எதிர்பார்க்கிறார் என்றால் ரோமர் 1:2 சொல்லுகிறது,
நீங்கள் ஒரு புத்தி உள்ள ஆராதனையை நீங்கள் செய்ய வேண்டும் சொல்லிட்டு ரெண்டாவது வசனத்தில் சொல்லுகிறது 12:2 உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். எது புதிதாகிறதுனாலே? மனம் மாறாம, உள்ளம் மாறாம, எண்ணங்கள் மாறாம, உங்கள் சிந்தைகள் மாறாம, உங்கள் விருப்பங்கள் மாறாம, உங்கள் ஆசைகள் மாறாம நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் நடப்பது என்பதே மாற்றம் என்பது அங்குதான் உண்டாகுது. எங்க உண்டாகுது? அது நம்முடைய மனதில், நம்முடைய விருப்பத்தில், நம்முடைய ஆசை, நம்முடைய எண்ணத்தில் இங்குதான் மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. Transformation has been started from our mind. நம்முடைய மறுரூபமாக்கப்படுவதற்குரிய ஆரம்பம் என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது? நம்முடைய மனம் புதிதாகிறதுனால. எங்க புதிதாகிறதுனால? மனம் புதிதாவதுனால. சரி, இதன் அடிப்படையில் தான் இந்த முக்கியமான சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எடுத்துக்கொள்வோம் ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம். ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்ப்போம். ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்ப்போம். ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்ப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். இந்த அருமையான வசனத்தை, இந்த வேத பகுதியை தான் நம்ம எடுத்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் நாம் பார்க்கிற காரியம் என்ன? நம்முடைய உள்ளம், நம்முடைய மனம் பரிசுத்த ஆவியானவராலே புதுப்பிக்கப்படுகிறது. அவர் மைண்ட் ஹேஸ் been renewed by the Holy Spirit. நம்முடைய உள்ளம் புதிதாகாம உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் அல்லது எந்த விதமான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பாருங்க, தேவன் கிருபையாய் சில காரியங்களை பொதுவாக எல்லாருக்கும் தருகிறார். அது எல்லாருக்குமே கிடைக்கிறது. ஆனால் விசேஷித்த காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்காகவே கொடுத்திருக்கிறாரு. அந்த காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக என்ன மாற வேண்டியதாக இருக்கிறது? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. எது புதிதாகிறதுனாலே? உங்கள் மனம் புதிதானால்தான் தேவன் உங்களுக்காக அல்லது பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற சுகமாக இருக்கட்டும், ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், வெற்றிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக வைத்திருக்கிறவைகள். அவைகளை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். யூ கேன் இன்ஹெரிட் இட். அப்போ என்ன செய்வது? அப்போ மனம் புதிதாகணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை ஆரம்பிக்க சொல்றார். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது, ஆரம்ப நிலை. இது நிலை, அதான் முதலாவது வசனம். என்னது? உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எதை பலிகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும்? உங்கள் சரீரங்களை, உங்கள் சரீரத்தை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனைன்னு சொல்றாரு. சரி, இந்த ஆராதனை வரும்போது ஏதோ நம்ம கூடி வந்து ஆராதிக்கிற இந்த ஆராதனை மட்டும்தான் ஆராதனை அல்ல. நல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். அப்படின்னா இது ஆராதனை இல்லையான்னு கேட்கணும். ஆராதனையில இதுவும் ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இது இருக்கிறது. காங்கிரிகேஷன் பலமுறை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாத. கூடி வருதல் என்பது அவ்வளோ பெரிய காரியமா இருக்கிறது. கூடி வருதல் என்பது நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கிறது. கூடி வருதல் என்பது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இருக்கிறது. கூடி வருதல் என்பது தேவனை புகழ்வதும் ஆராதிப்பதும் விடுதலையோடு துதிப்பதற்குமான காரியமாய் இருக்கிறது. அதனால கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்றார். ஆனால் ஆராதனை என்பது என்னது? Each and every day 24/7 we are worshiping God. 24 நேரமும் 7 நாட்களும் நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். எப்படி? நம்முடைய சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்கும் பொழுது. எது ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்கும் பொழுது? சரீரத்தை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்கும் போது உங்க வேலையில் இருக்கலாம், நீங்க பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், கல்லூரியில் இருக்கலாம், நீங்க wherever you are, but you will be praising and you will be bringing glorify to God. நீங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் செலுத்துகிற சரீரமாய் அது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சரி, இதுதான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் பார்க்க வேண்டிய காரியம் என்னது? நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனைன்னு சொல்றாரு. என்ன ஆராதனை இருக்க வேண்டும்? அது புத்தி உள்ள ஆராதனை. ஆங்கிலத்தில் இன்டெலிஜென்ட் வர்ஷிப்னு இருக்குது, அல்லதுன்னா ரெஸ்பெக்ட் வர்ஷிப்னு இருக்குது. 2 வார்த்தையும் ஆங்கில பைபிளில் பயன்படுத்துகிறாங்க. அறிவார்ந்த ஞானமுள்ள ஆராதனை அல்லது தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஆராதனை, இது ரெண்டுமே முக்கியங்க.
இதில் கவனிக்க வேண்டியது என்னது, வெறும் சரீரத்தை மட்டும் பேசியிருக்கிறாரா? கிடையாது. ஏன் சரீரத்தை மட்டும் பேசிட்டு மற்றதை விட்டுட்டாருன்னா, சரீரத்துக்குள்ள மற்றதை அடங்கி இருக்கிறது. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், இப்படிதான் மனுஷன் இருக்கிறான் இல்லையா? அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு? உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் இவைகளை ஜீவனுள்ள பலிகளாக நீங்கள் ஒப்பு கொடுங்கள். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம், இது மூணுத்தையுமே தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். You should offer it to God. உங்கள் ஆவி அது தேவனுக்குரியதா இருக்கிறது. அடுத்த வாரம் அதில் எடுத்து காட்டுறேன். அதே போல உங்கள் ஆத்மா, your soul, it belongs to God. மூன்றாவது உங்களுடைய சரீரம், அதுவும் யாருடையதா இருக்கிறது? தேவனுக்குரியதா இருக்கிறது. யாருக்குரியதா இருக்கிறது? அது தேவனுக்குரியதா இருக்கிறது. சரி, மூன்று காரியத்தையும் சொல்றார். இந்த மூன்று காரியத்தையும் நீங்கள் தேவனுக்காக அர்ப்பணிக்கும் போதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்கிறார். அதில் கடந்த வாரத்தில் ஒரு காரியத்தை எடுத்து காமிச்சிருந்தேன். என்ன காரியம் அது? எது புத்தி உள்ள ஆராதனை? இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதே என்ன ஆராதனையா இருக்கிறது? புத்தி உள்ள ஆராதனையா இருக்கிறது. எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் இயேசுவை பின்வாங்காமல், இயேசுவை மறுதலிக்காமல், இயேசுவை நிராகரிக்காமல், அவர் எப்பொழுதும் அன்பு கூறுவதும், எப்பொழுதும் அவரை துதிப்பதும், எப்பொழுதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் உயர்த்துவதுமா இருக்கிற இந்த முறை இருக்குது பாருங்க, இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்ப ஒரு காரியத்தை மைண்ட்ல வச்சுக்கணும். வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்கலாம், நிறைய சவால்களை நீங்க சந்திக்கலாம், போராட்டங்களை சந்திக்கலாம், எதிர்ப்புகளை நீங்க சந்திக்கலாம், சத்துருக்களை நீங்க சந்திக்கலாம். பட் யுவர் பாடி should glorify God Jesus. ஆனால் உங்கள் சரீரம் புத்தியுள்ள ஆராதனை செய்கிறது என்றால், உங்கள் சரீரத்தை புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால், அது இயேசுவையே மகிமைப்படுத்தும். யாரையே மகிமைப்படுத்தும்? அது இயேசுவையே மகிமைப்படுத்தும். வியாதியின் படுக்கையில கூட யாரை மகிமைப்படுத்தும்? அது இயேசுவை மகிமைப்படுத்தும். தோல்வியின் மத்தியில கூட அது இயேசுவை மகிமைப்படுத்தும். துன்பத்தின் மத்தியிலும் இயேசுவை மகிமைப்படுத்தும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எப்படி பாருங்க, நமக்கு நிறைய நேரத்தை சபைக்குள்ள ஆராதிச்சிடுறோம், ஆண்டவரை புகழ்ந்து பேசுறோம், இதெல்லாம் சபைக்குள்ள நமக்கு நடக்குது. ஆனால் வெளியே சொந்தக்காரங்கள் மத்தியில, நம்ம தாழ்ந்து போகிறதன் மத்தியில, நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியில யாராவது கேள்வி கேட்கும் போது எவ்வளவு தூரம் ஆண்டவரை நம்ம விட்டு கொடுக்குறோம், எந்த அளவுக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம இருக்கிறோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யோபு எடுத்துக்கிடுங்க. யோபு தன் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் அல்லது நன்மைகளையும் இழந்து போறான், சரீர சுகத்தை இழந்து போறான். வெறும் ஜீவன் மட்டுமே அவன் சரீரத்தில் இருக்கும் போது அவன் மனைவி இப்படியாக வந்து சொன்னால், உன் தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லும் பொழுது, அவன் அந்த நேரத்திலும் தன் சரீரம் முழுவதும் வியாதியா இருக்கும் பொழுதும், தன் பிள்ளைகள் எல்லாம் மரித்த நிலையில் இருக்கும் பொழுதும், தான் வைத்திருந்த எல்லா ஆஸ்தி அந்தஸ்தி எல்லாம் இழந்து போன நிலையிலும் யோபு சொன்னான், கர்த்தர் கொடுத்தார். அதை யார் கொடுத்தார்? அதை என்ன மகிமை பாருங்க, யார் கொடுத்தது? அதை கர்த்தர் கொடுத்தார். மாத அடுத்து அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை பேசுறாம, பைத்தியக்காரையை போல பேசாத, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம், அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். யாருக்கு நன்மையை பெற்ற நாம்? இன்னைக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, இன்னைக்கு ஒரு சவால் வந்துருச்சு, இன்னைக்கு ஒரு தோல்வி வந்துருச்சு, இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு உடனே நம்முடைய வாய்கள் அல்லது நம்முடைய நடக்கைகள் அல்லது நம்முடைய அந்த ஆண்டவரை தேடுகிற அந்த முறை அல்லது ஆண்டவரை அன்பு செலுத்துகிற காரியங்கள்லாம் குறைஞ்சு போயிடுது. அவருக்கு அவமரியாதையை கொண்டு வருது, அவர் மேல ஒரு சலிப்பு வந்துடுது, அவர் மேல ஆர்வம் வரல. இதெல்லாம் எது காமிக்குது? உங்கள் சரீரங்களை நீங்கள் பிசாசுகளுக்கு அர்ப்பணிச்சிடுறீங்க. நீங்க யூ ஆர் ஆஃபரிங் டு தி ஈவில். அவன் கையில் ஒப்பு கொடுத்துருங்க, அவன் சந்தோஷப்படுறான். அவன் தேவனுக்கென்று அர்ப்பணிக்க வேண்டிய உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மாதிரியான நேரங்களிலே யாரு கொடுத்துருவோம்? நம்ம பிசாசு கொடுத்துருவோம். நல்லா இருக்கும் போது கூட சிலர் பலவீனமாக செய்யக்கூடிய காரியங்களை தான் ரொம்ப கஷ்டமோட படும் போது கூட ஆண்டவர் மகிமைப்படுத்திடுவாங்க. ஆண்டவர் தான் வாழ்க்கையின் முக்கியம், அவர் தான் ஆச்சு பூச்சுன்னுவாங்க பாருங்க. ஆனால் நல்லா ஆயிட்ட பிறகு, சில சூழ்நிலைகள் நன்றாக மாறிவிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க நிச்சயமா யாரை மகிமைப்படுத்த மாட்டாங்க, அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தவே மாட்டாங்க, ஆண்டவரை பற்றி புகழ்ச்சியா பேசவே மாட்டாங்க, ஆண்டவருக்காக செயல்படவே மாட்டாங்க, ஆண்டவர் மேல அந்த அளவுக்கு அன்பு இதுவுமே இருக்காது. ஏமா நல்லா இல்லாத போது இருந்தீங்களேம்மா அப்படின்னு கேட்டால் இப்போதான் நல்லா ஆகிட்டோமே, இது நல்ல வேலை கிடச்சிருச்சு, நல்ல சூழ்நிலை வந்துருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைக்குட்டி ஆயிடுச்சு, எதிர்பார்த்ததை விட நல்ல உயர்வுல வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னதுக்கு இந்த ஆண்டவர்? இப்படி மறுதளிக்கிற மக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம். குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் கவனிக்க வேண்டியது என்ன? நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்பது என்னது? உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுப்பது. ஒப்பு கொடுப்பதுன்னு அதுதான். ஆண்டவரே, அது வாழ்வானாலும் தாழ்வானாலும்,
அது என்ன சூழ்நிலை ஆனாலும் சரி, உங்களுடைய அன்பிலிருந்து என்னை ஒன்றும் பிரிக்க முடியாது. இதிலிருந்து பிரிக்க முடியாது. அதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுத்துருக்கின்றதுக்கு அதுதான் அடையாளம். அங்க சரி, இது கடந்த வாரத்தை எடுத்து காமிச்சேன். இயேசுவை புகழ்வதே புத்தி உள்ள ஆராதனையின் ஒரு காரியமாய் இருக்கிறது. இன்றைக்கு மற்றொரு காரியத்தை நம்ம கவனிக்கலாம். பாருங்க, இரண்டாவது காரியத்தை அதை குறித்து நாம் பார்க்கலாம். தன்னையே அர்ப்பணிப்பதே புத்தியுள்ள ஆராதனையா இருக்கிறது. ஆஃபரிங் ஹிம்செல்ஃப் இஸ் இன்டெலிஜென்ட் வர்ஷிப். எதை அர்ப்பணிப்பதே? தன்னையே. எதை அர்ப்பணிப்பதே? அதாவது உங்களையே நீங்கள் கொடுப்பது. உங்களைன்னு வரும்போது பாருங்க, வெறும் அது ஒரு சரீரத்தை சார்ந்ததல்ல. அது உங்களையே அப்படின்னு சொல்லும் போது என்ன காரியம்? அது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய மனம், உங்கள் இருதயம், உங்களையே. யாரையே? அது உங்களையே. உங்களையே அர்ப்பணிப்பது என்ன ஆராதனையாக இருக்கிறது? புத்தி உள்ள ஆராதனை. நிறைய நேரத்தில் நம்ம சரீரம் சபைக்குள்ள இருக்கும், நிறைய நேரத்தில் நம்முடைய கண்கள் பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய நேரத்தில் நம்முடைய வாய்கள் பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளம், நம்முடைய மனம், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள் இது எல்லாமே வேற எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அது ஓடிக்கிட்டு இருக்கும், வேற எதை பற்றியோ இருக்கும். அங்க என்ன பிரச்சனை? அங்க என்ன காரியம்? அது இதுதான் காரியம். அது என்ன காரியம்? இங்க அதுதான் உங்களை முழுமையா ஒப்பு கொடுத்துடணும்பா. புத்தியுள்ள ஆராதனை என்னது? அது வெறும் இயேசுவை புகழ்வது மட்டுமல்ல, உங்களையே அர்ப்பணிப்பது. யாரையே அர்ப்பணிப்பது? அது உங்களை அர்ப்பணிப்பது. பாருங்க, அதுதான் புத்தியுள்ள ஆராதனையின் இரண்டாவது காரியம். பார்க்கலாம் இன்று 1 பேதுரு 2வது அதிகாரம். 1 Peter chapter 2, 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் தன்னையே அர்ப்பணிப்பதே புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது. 1 பேதுரு 2, 1 முதல் 5 வசனங்களை நாம் பார்ப்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்புறீங்களா? நீங்க அதை தயவு காட்டுகிறவர், இரக்கத்தை காட்டுகிறவர். கர்த்தர் என்ன காட்டுகிறவர்? அவர் 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கம் செய்கிறவருங்க. அவர் எத்தனை தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர்? அவர் he will show his grace and mercy for the 1000 generations. 1000 தலைமுறைகளுக்கு என்ன பண்ணுகிறவர்? அவர் இரக்கம் காட்டிக்கிட்டே இருக்கிறார். இரக்கம் காட்டுவதால் தான் இன்றைக்கு இந்த நாளை சந்தித்திருக்கிறோம். சொல்றாரு, இதெல்லாம் ருசி பார்க்கணும். யூ ஷுட் டேஸ்ட் இட். யூ ஷுட் டேஸ்ட் த mercy of God. தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? ருசித்து பார்க்க வேண்டும்ன்றார். நம்ம நிறைய நேரத்தில் உலகத்தை தான் ருசி பார்க்குறோம், உலகத்தின் காரியங்களை ருசி பார்க்குறோம், பணத்தை ருசி பார்க்குறோம், கஷ்டங்களை ருசி பார்க்குறோம். அதெல்லாம் ருசி பார்க்கும்போது கசப்பு வந்துடுது, நமக்குள்ள வேதனைகள் வந்துடுது. ஆனால் ருசி பார்க்க வேண்டியது என்னது? கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை. யார் தயவுள்ளவர் என்பதை? கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் அடுத்த வார்த்தை ஆரம்பிக்குது. என்னது? சகல துர்குணத்தையும். அந்த மாற்றம், the changes will be happening. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசிக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்கள் உள்ளம் அதை உணர ஆரம்பிச்சிருச்சுன்னா, உங்கள் உள்ளம் அதை நாடி போக ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த மாற்றம் மனதில் எப்படி ஏற்படுகிறதா? நீங்கள் சகல துர்குணத்தையும். என்ன குணம் அது? மாற்றமாக தான். அதுதான் புது சிருஷ்டினா. அதுதான் நியூ கிரியேஷனா. என்னது? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள பல குணங்கள் இருக்கும். அதில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, அதில் அதிகமாக இதுதான் இருக்கும். அங்கே துர்குணம் தான் நிறைய இருக்கும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் எல்லாமே சரியானதுண்டு. நீங்கள் அதுக்கு தான் பல முறை சொல்லுவோம், உங்களை நீங்களே பார்த்துடக்கூடாது, உங்களை வசனத்தை கொண்டு பார்க்கணும். நீங்கள் உங்களை எதை கொண்டு பார்க்க வேண்டும்? நீங்கள் த மிரர் ஆஃப் யுவர் லைஃப் இஸ் பைபிள். உங்கள் வாழ்க்கையை காட்டக்கூடிய சரியான கண்ணாடி எது? வேதாகமம் தான். வேதத்தை கொண்டு உங்களை பாருங்க நீங்கன்றார். அப்போ வேதத்தை கொண்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ துர்குணம் நமக்குள்ளே இருக்குது, எவ்வளோ வேண்டாத காரியங்கள் நமக்குள்ளே இருக்குதுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ அவர் சொல்றாரு, சகல துர்குணத்தையும். கர்த்தர் தயவுள்ளவர்ன்றதை ருசிச்சுட்டா என்னென்ன உண்டாகுதாங்க? சகல துர்குணத்தையும், அடுத்தது சகல கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் என்ன பண்ணுவீர்கள்? நீங்கள் ஒழித்து விட்டு. எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க. விசுவாசிகள்லாம் இப்படி மாறிட்டா சபைகளெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. எல்லா துர்குணத்தையும், எல்லா பொறாமைகளையும், எல்லா கபடத்தையும், வஞ்சகத்தையும் ஒரு விசுவாசி ஒழிச்சுட்டானா, நான் சொல்கிறேன், பெரிய அளவுக்கு அவங்ககிட்ட பிரச்சனையே இருக்காது. அன்பு தான் மேலோங்கி நிற்கும் அவன் வாழ்க்கையில், அந்த விசுவாசியோட வாழ்க்கையில். அங்கே வந்து துர்குணம் இல்லை, கபடம் இல்லை, பொறாமை இல்லை, வஞ்சகம், அங்கே ஏமாற்றுதல் இல்லை. அப்போ அவனுக்குள்ளே என்ன இருக்கும் பாருங்க, எவ்வளோ நல்ல குணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும், வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இயேசு அதனால தான் சொன்னார், உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து புறஜாதிகள், நற்கிரியைகளை புறஜாதிகள் பார்த்து பிதாவை மகிமைப்படுத்துவார்கள்.
யாரை மகிமைப்படுத்துவார்கள்? உங்கள் நற்கிரியைகளை பார்க்கும்போது, துர்க்கிரியைகளை அல்ல, உங்களுடைய துர்குணங்களே அல்ல. அப்போ எவ்வளோ பெரிய மாற்றம் ஒரு விசுவாசிக்கு உண்டாக வேண்டியது இருக்குது பாருங்க. நீங்கள் சர்ச்சுக்கு வருவது நோக்காதான், சபைக்கு வருவீங்க, பைபிளை படிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க. ஆராதனுடைய நோக்கம் என்ன? டு டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு த குட்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே நல்ல குணங்களை, அதே நல்ல சுவாபங்களை, அதே நல்ல தன்மைகளை உங்களுக்குள்ளே உண்டு பண்ணுவதே சபை ஆராதனையின் நோக்கமாய் இருக்கிறது. இல்லைன்னா நீங்கள் ஆராதனைக்கு வந்து உங்கள் துர்குணங்கள் ஒழிந்து போகலை, ஆராதனைக்குள்ளே வந்து உங்களுடைய கசப்பு மாறலை, ஆராதனைக்குள்ளே வந்து உங்களுடைய பொறாமை குணம் மாறலை அப்படின்னா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் லிட்ரலி இன் திஸ் வேர்ல்டு. சபையில் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்ல மாட்டேன், உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதே வேஸ்ட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்? ஆனால் ஏன்னா விலையேற பெற்ற ரட்சிப்பை தேவன் தந்திருக்கிறாரு. உள்ளங்களை மாற்றும்படியான பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு, வசனங்களை அனுப்பி இருக்கிறாரு, வார்த்தைகளை உங்களுக்கு போதிக்கிறாரு. இவ்வளவும் கேட்ட பிறகும் உங்களுடைய துர்குணத்தை, உங்களுடைய கபடத்தை, உங்களுடைய பொறாமையை, உங்களுடைய எரிச்சலை இதெல்லாம் ஒழித்து கட்டாமல் வச்சிருக்கிறீங்கன்னா அப்போ லிட்ரலி யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் இன் திஸ் வேர்ல்டு. உலகத்தில் உங்கள் நேரத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம நினைக்கிறோம் வெறும் பாட்டு பாடிடுறோம், வெறும் துதிச்சிடுறோம் ஆண்டவரை, வெறும் பைபிள் படிச்சிடுறோம், இந்த பக்தி நம்மளை வந்து பரலோகத்துக்கு கொண்டு போயிடும் நினைக்கிறீங்க. கிடையாது. ஆண்டவர் உங்கள் பக்தியை பார்க்கிறவள் அல்ல, உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். எதை ஆராய்ந்து அறிகிறவர்? அவர் இருதயங்களெல்லாம் சோதித்து பார்க்கிறவர். அதை இருதயத்தில் என்ன மாதிரியான குணங்கள் இருக்குது, இருதயத்தில் எப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்குது, எண்ணங்கள் இருக்குது, இதை கவனிச்சுதான் அவனுக்குரிய பலனை என்னோடு கூட வருகிறது என்றார். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்றது அதுதான். என்ன பலனை கொண்டு வர போறாரு? அவனுக்குரிய குணங்கள், அவனுடைய கூடிய நற்குணங்களோ துர்குணங்களோ என்ன இருக்குதோ அதன்படி தான் அவன் செயல்பட்டிருப்பான். அவன் இருதயம் எப்படி அப்படிதான் அந்த மனுஷன். அப்போ அப்படிப்பட்டவனுக்கு அப்படிப்பட்டதான் கொடுக்கப்படும் அவனுக்கு. அதெல்லாம் சொல்றாரு, உங்கள் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும். அதுக்கு முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் நீங்கள் சகல துர்குணத்தையும் புறங்கூறுதலையும் கபடத்தையும் பொறாமையும் சகல வித புறங்கூறுதலையும் நீங்கள் உழைத்து விட்டு, மூன்றாவது வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, நீங்கள் வளரும்படி. என்ன பண்ணும்படி? நல்ல வார்த்தை. என்ன பண்ணும்படி? வளரும்படி. உலகத்துடைய உயிரோடு இருக்கிற எல்லாத்துடைய காரியமாக தான் க்ரோயிங், வளர்வது. க்ரோத் ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்க, நல்ல வளர்ச்சியானது அடைஞ்சால் தான் அந்த கண்டினியூவாக நடத்த முடியும், நல்ல பேர் புகழ் கிடைக்கும், அது 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். வளரவே இல்லை அப்படின்னா இழுத்து மூட வேண்டியதாக இருக்கும். பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறீங்க, பிள்ளைங்களை எதிர்பார்க்குறீங்க நீங்கள் வளரணும். நேற்று எல்கேஜி இருந்தால் இன்னைக்கு யூகேஜி போகணும், இன்னைக்கு யூகேஜினா அடுத்த வருஷம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும். இப்படி இந்த வளர்ச்சியை எதிர்பார்க்குறீங்க. வெறும் ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, மென்டலாகவும், சரீரத்தில் மட்டும் இல்லை, உள்ளத்திலும் மனதிலும் சிந்தையிலும் எண்ணத்திலும் அறிவிலும் ஆற்றலிலும் வளர்ச்சியை எதிர்பார்க்குறீங்க. ஆண்டவர் அதே போல தான் வளர்ச்சியை எதிர்பார்க்குறாரு. சபைக்கு வரீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வசனத்தை நீங்கள் கேட்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தெய்வீக அன்பு உங்களுக்குள்ள வளரணும், தேவனுடைய இரக்கம் வளரணும், தேவனுடைய நற்குணங்கள் உங்களுக்குள்ள வளரணும், தெய்வீக அன்பு வளரணும், தெய்வீக பக்தி உங்களுக்குள்ள வளரணும். இந்த வளர்ச்சியெல்லாம் பாருங்க உங்களுக்குள்ளே கான்ஸ்டன்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் சில ஆளுக்கு 30 வருஷம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா எந்த வளர்ச்சியும் அவர்களுக்கு இருப்பதே இல்லை. ரொம்ப கஷ்டம். எந்த மாற்றமும் அவங்களுக்குள்ள இருக்காது. எந்த விதமான நற்குணங்களையும் நீங்கள் அவங்களுக்குள்ள பார்க்கவே முடியாது. அதனால தான் சொல்றார், நீங்கள் புதிதாய் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. என்ன பண்ணும்படி? குழந்தையா இருக்கிறீங்க எப்போ? ரட்சிக்கப்படும் போது, ஆண்டவர் முதல் அறிந்து கொள்ளணும்னு வரும்போது, அவர் யாருன்னு தெரியாத போது, சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்க முடியாத போது, யூ ஆர் லைக் ஏ சைல்டு. குழந்தைக்கு எப்படி ஒன்றும் செய்ய தெரியாதோ அது எல்லாவற்றையும் தான் அம்மா இடத்துலையும் அல்லது பெரியவர்கள் இடத்துலையும் அது எல்லா காரியத்துக்காக ஏங்கி நிற்குதோ அதே போல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். தேவனை முதலாவது அறிந்து கொள்ளணும்னு வரும்பொழுது எல்லாம் எனக்கு தெரியும், ஆண்டவரை பற்றி எல்லாம் எனக்கு அறிஞ்சிருக்கிறேன் நாக்கும் அப்படின்னு வர முடியாது. பாருங்க, நீங்கள் சத்தியத்தை கேட்டு வசனத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா you will learn a new things every day from the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதுதான காரியங்களை என்ன பண்ணுவீர்கள்? நீங்கள் கற்றுக்கொண்டே வருவீர்கள். அவ்வளோ காரியங்களை ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அவ்வளவு வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படுகிறது. அவ்வளவு growth உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவைப்படுது. பாருங்க, அதுதான் சொல்றாரு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகி கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருங்கள்? நீங்கள் வாஞ்சையா இருங்கள். ஃபர்ஸ்ட் திங் அதான் சொல்லி கொடுக்கிறார்.
ஒரு குழந்தை வளரணும்னா, அதோட சரீரம் வளரணும், அதோடைய மன வளர்ச்சி இருக்கணும், எல்லாத்துலேயும் வளர்ச்சி இருக்கணும்னா அதுக்கு என்ன இருக்க வேண்டும்? ஆகாரம் இருக்க வேண்டும், பால் அதுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சொல்றாரு, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் என்றார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளருவதற்கு உங்களுக்கு உணவாய் ஆகாரமாய் எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? திருவசனம். திருவசனம் வேதாகமம். வேதாகமம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்றால் சத்தியம். தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியம் உங்களுக்கு ஏன் போதிக்கப்படுகிறது? பிரசங்க நேரம்ன்றது என்னது? ஏதோ 4 பாயிண்ட் சொல்லுவார், 4 பாயிண்ட்டை கேட்டு சூப்பராக இருந்தது கை தட்டிட்டு போறது இல்லை. அது பட்டிமன்றம். பிரசங்கம்ல அது. பிரசங்கம்னா என்னது? அது தேவன் யார், நீங்கள் யார், இதை குறித்த அறிவை உண்டாக்குகிற ஒரு நேரம் தான் பிரசங்க நேரம். அப்ப அது உண்டாக்கணும் பாருங்க. அப்ப நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருங்கள்? நீங்கள் வாஞ்சையாயிருங்கள். ரொம்ப முக்கியமான வார்த்தை. Be thirst. அந்த வாஞ்சைன்ற இடத்துல தான் நிறைய நேரத்தில் பிரச்சனை வந்துடுது. சில பிள்ளைங்களுக்கு பாருங்க, பால் குடிக்கணுன்ற ஆர்வமே இருக்காது குழந்தையில. சொல்லுவாங்க, டாக்டர் இது பெரிய பிரச்சனை. இது குழந்தை பிறந்த உடனே பாலுக்கு, தாய் பாலுக்காக அது அழணும், பசிக்கு அது அழணும். அப்படிலாம் அழுதாதான் அது ஆரோக்கியமா இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்காக ஏங்கணும், அதுக்காக தவிக்கணும். பசியே எடுக்கல எனக்கு அப்படின்னா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். பசி எடுக்கலன்னா அது பாலை குடிக்காது. பசி எடுக்கலன்னா எந்த விதமான அந்த உணவின் மீது எந்த விதமான ஈர்ப்பு அதுக்கு உண்டாகாது பாருங்க. விளையாடி விளையாடி டயர்ட் ஆகிடும், அப்புறம் வீக் ஆகிடும், நிறைய நோய் அட்டாக் ஆகும், நிறைய பிரச்சனை இருக்குது. அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும். ஏன் உங்களுக்கு ஆலயத்துக்கு வர விருப்பம் இல்லை? ஏன் வசனத்தை கேட்க விருப்பம் இல்லை? என்ன பிரச்சனை அங்கே இருக்குது? என்ன பிரச்சனை இருக்குதுன்னா இந்த பிரச்சனை தான். வசனத்தின் மீது என்ன கிடையாதாங்க? வாஞ்சையை ஏற்படுத்தவில்லை. எதன் மீது வாஞ்சை இல்லைங்க? வசனத்தின் மீது ஆர்வம் இல்லைங்க. அப்போ உங்களுடைய கவனம், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய நம்பிக்கை வேற எது மாதிரி இருக்குது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் படிக்கிற காலத்தில் இந்த பிஸ்னஸ் மேனுடைய பிள்ளைங்க கூட படிப்பானுங்க. அவனுங்களுக்கு படிப்பு மேலே பெரிய இன்ட்ரெஸ்டே இருக்காது. அவனுக்கு பெருசாக எடுத்துக்க மாட்டானுங்க. மார்க்கெல்லாம் நமக்கு வந்துச்சுன்னா ரொம்ப வரலனாலும் என்னடா இவ்வளோ வந்துருக்குதுன்னு நம்ம கஷ்டப்படும். அவனுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஆமாம், அசால்ட்டாக வாங்கி 4 மடித்து ஆன்சர் ஷீட்டை பேக்கெட்டுக்குள்ளே சொருவிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சைன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனே சைன் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவான் அடுத்த நாள். அவனுக்கு எந்த விதமான உணர்வு இருக்காது, ஆசையும் இருக்காது. மார்க் இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டோம், எதிர்காலம் என்ன ஆகும், எதை பற்றியும் அவனுக்கு கவலை இருக்காது. ஏன் கவலை இல்லைன்னா அவனுக்குள்ள வேற ஒரு தாட் ஓடிக்கிட்டு இருக்குது. என்னது? அப்போ ஒரு பிஸ்னஸ் மேனு, அப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறாரு, அவர் அடுத்து நான் தான் இருக்க போகிறேன். இருக்கிறானுங்க. இன்றைக்கும் சங்கோச்சாப்பேட்டைக்கு போனீங்கன்னா என் கூட படித்த பசங்க நிறைய பேர் பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறானுங்க. அவனுங்க அப்போதுலேருந்தே அப்படி தான் இருப்பானுங்க. படிப்பு மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஸ்கூலுக்கு வரதுல பெரிய ஆர்வம் இருக்காது. ஆனால் படித்ததெல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான். நல்லா டை கட்டியிருப்பான், ஷூ போட்டிருப்பான், நல்லா இன் பண்ணியிருப்பான், எல்லாம் கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குரிய வெளி தோற்றம்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் உள்ளமும் எண்ணமும் எதன் மேலே ஆர்வம் கிடையாது? படிப்பின் மேலே ஆர்வம் கிடையாது. ஏன்னா அவனுடைய எண்ணம் வேறு எது மேலேயும் இருக்குது. அவனுடைய எதிர்காலத்தின் நம்பிக்கை வேறு எது மேலேயும் இருக்குது. இந்த படித்து நான் என்ன பண்ண போகிறேன்? இவனுங்களை மாதிரி எங்கேயாவது குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 எழுத போகிறேன்னா, இல்லைன்னா வேறு எங்கேயாவது போய் வேலை செய்ய போகிறேன்னா, யாருக்கு இல்லையா வேலை செஞ்சு நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இருக்குதா? ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் நடத்துகிறாரு, அடுத்து 12வது முடிச்சுன்னா நேராக அங்கே போய் உட்காந்துட்டு போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்களுக்குலாம் 12th முடிச்ச உடனே கல்யாணம் பாருங்கள். அவங்க இதில் அதெல்லாம் இப்படி சீக்கிரமாக பண்ணி வச்சுருவாங்க, உடனே கல்யாணம். அவன் பிள்ளைங்களாம் இன்றைக்கி +1 +2 படிக்குது. அப்படி ஏன்னா உடனே கல்யாணம், அவ்வளோதான். +2 முடிச்ச உடனே நேராக பிஸ்னஸில் போய் உட்காந்தோடனே அவ்வளோதான். அவனுக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க, கணக்கு பிள்ளை இருக்கிறார். எல்லோரும் இவன் ஒன்றும் இல்லை, அழகாக நல்லா ஜம்முன்னு நல்ல ஷர்ட் போட்டுக்கிட்டு, அயன் பண்ண ஷர்ட் பேண்ட் போட்டுக்கிட்டு ஏசி ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு வெறும் அவன் சொல்கிற கணக்கு பார்த்துதான் ரைட், ஓகே ரைட், அவ்வளோதான். எவ்வளோ வந்திருக்குது, எவ்வளோ போயிருக்குது, இவ்வளோ தான் பார்க்கணும் அவன். ஆனால் ஏன் அவன் பள்ளியில் அவன் கவனமாக இல்லை? ஏன் அந்த படிப்பின் மேலே அவனுக்கு ஆர்வம் இல்லைன்னா காரணம் அவனுக்குள்ளே இருந்த வேறு இடத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை. அதே தான் பிரச்சனை இன்னைக்கு. விசுவாசி ஏன் சபைக்கு வரல? அவனை திட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவனை கத்தி பிரயோஜனம் இல்லை. அவன் ஏன் பிரசங்கத்தை கேட்க மாட்டேன்றான்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லை? அவன் உள்ளத்தில் அவனுக்கு தான் வாஞ்சை இருக்கணும். வாஞ்சை எங்கே இருக்கணும்? அது ஆமாம், வளரணும்னு இருக்கிற பிள்ளைக்கு தான் பசி எடுக்கணும். வளர வேண்டியதே இல்லை அப்படின்னா பசி எடுக்க வேண்டியதே அதுக்கு இல்லை. அந்த பிள்ளை வளராது பாருங்க. நான் ஏற்கனவே அதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி வளர்ச்சி அடையாத பிள்ளைங்களை நீங்கள் ரொம்ப நாள்லாம் என்ன பண்ணியிருக்க முடியாது, வீட்டில் வச்சிருக்க முடியாது. இயேசுவும் அதே போல் ஒரு காரணத்தை அப்படியே வேறு மாதிரி சொல்கிறாரு. யோவான் 15 நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும்டார். ஏன் ஒரு விட்டுடும், அது ஒரு மரமாக எடுத்துகிட்டு போட்டோமே,
நிழல் தரும்ல, அது கனி தரலன்னா பரவாயில்ல, நிழல் தரும்ல. ஆனால் நோக்கம் என்ன? கனி தருவதுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நோக்கம் என்னது அது? அப்ப தேவன் உங்களை தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டது எதற்காக? நீங்கள் ரட்சிக்கப்பட்டது எதற்காக? ஞானஸ்நானம் எடுத்தது எதற்காக? சபைக்கு வருவது எதற்காக? உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்கணும். அந்த ஒப்பு கொடுக்கிறது எப்படி? தேவனுடைய வசனமாகிய திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் வாஞ்சியா இருக்கணும். அதுக்கு முதல்ல ஒப்பு கொடுக்கணும். சபைக்கு போறேன், சத்தியத்தை எப்படியாவது என்ன பண்ணிட்டு போயிட்டு கேட்டுடணும். கவலை இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம், டயர்ட்னஸ் இருக்கலாம், தூக்கம் வரலாம், எல்லாம் இருக்கலாம். தூக்கி எரிஞ்சிடணும். ஹலோ, புரியுதே இல்லையா? 10 நாளில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் எடுக்கிறேன். தூங்குவீங்க நீங்க. எப்படி போச்சு அந்த தூக்கம்? இப்ப எப்படி அந்த முழிப்பு வருது? எப்படி அந்த விழிப்பு வருது? நீங்க உங்கள் உள்ளம் தான் அந்த செய்தது. எதன் மேல ஆர்வமா நீங்க மாத்துறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சரீரமும் ஒத்துழைக்குதாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? 2 நாளில் எப்படி 20,000 நகை உங்கள் கையில் வருவது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க இப்ப கண் விழிச்சு கேட்பீங்க, எப்படி மாசம் 2,000 10,000 5,000 கட்டியே சேர மாட்டேடுது, 2 நாள்ல 20,000 20,000 எப்படி அது கேட்டுருவோம் அப்படின்ட்டு ஆயத்தப்படுத்துது. உள்ளம் கவனிக்க ஆரம்பிக்குது. அதான் சொல்ல வரேன். அப்போ உங்கள் உள்ளங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது யாரு? நீங்க தான். பிரசங்கியார் இல்லை, நான் ஆயத்தப்படுத்த முடியாது. உங்கள் உள்ளங்களை நீங்க தான் ஆயத்தப்படுத்தணும். ஏனென்றால் உங்களுக்குள்ள அந்த என்ன இருக்கும்? நான் இந்த வசனத்தை கேட்டால் தான் வளர்ச்சி உண்டாகும். வளர்ச்சி இருந்தால் தான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும், புது சிருஷ்டியாய் மாறும். எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாகும். அப்ப உள்ளத்தை நீங்க தான் அதை உருவாக்கணும் பாருங்க. அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வசனமாகி திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் எப்படி இருங்கள்? நீங்கள் வாஞ்சியாயிருங்கள். 4வது வசனம், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். புது வாழ்க்கையை பத்தி பேசுறார். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின்னு வரும்போது அந்த ஸ்ட்ரக்சரை பத்தி, அந்த பில்டிங்கை பத்தி, அந்த புது வாழ்க்கையை பற்றி அவர் வர்ணிக்கும் போது பேதுரு எப்படி வர்ணிக்கிறாரு? மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்றார். புது வாழ்க்கை எதோடு கூட கம்பேர் பண்றாரு? அதை எதோடு கூட கம்பேர் பண்றாரு? அதை மாளிகையோடு. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய சத்தியம், இதை கேட்டு உங்கள் வாழ்க்கை கட்டப்படுமானால் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? அது மாளிகையா இருக்கும். இட் will be look like it's a palace. அரண்மனை மாளிகைனா. அப்ப தேவனுடைய வசனத்தின்படி கட்டாத வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது? பிளாட்ஃபார்ம் வாழ்க்கை. அது ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை. அது எந்த ஒரு வசதிகளும் எந்த ஒரு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எதுவுமே இல்லாத ஒரு காரியமா இருக்குது. நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் பிஹை நியூஸில், யூடியூப் சேனலில். அதில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் ஈசிஆரில் தங்கியிருக்கிறாரு, வீடு கட்டியிருக்கிறாரு. வீடு ஃபுல்லாக கிளாஸ். அப்படியே மிரண்டு போயிட்டு அதை பார்த்துட்டு நான். அவர் வீட்டில் இருந்து அப்படி பார்த்தா கடல் அங்கே இருக்குது, பீச் அப்படி தெரியுது. அவர் சொல்கிறார் பாருங்க, ரொம்ப ஆர்கிடெக்டோட ரொம்ப பிளான் பண்ணி அதை கட்டியிருக்கிறாரு. சொல்கிறார், இப்படிலாம் அதை கட்டினேன் நான். ஒரு பெட்ரூம் இருக்கணும், பெட்ரூமை காலையில் நான் திறக்கிறேன் அப்படின்னா சூரியன் அங்கேருந்து தான் உதயமாகுன்றார். நம்மளாம் தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கெல்லாம் ஒரு டூராகவே போகிறோம். கன்னியாகுமரியில் காலையில் கடல் இருந்து அப்படி சூரியன் என்ன பண்ணுது, உதிக்குதான்ட்டு. அவர் தினந்தோறும் வீட்டில் பெட்டில் படுத்துக்கிட்டே பார்க்குறேன்றார். பெட்டில் படுத்துக்கிட்டே பார்க்குறேன், அந்த மாதிரி கட்டியிருக்கிறான்றார். சரி, அதோடு நிறுத்திட்டாரா மனுஷன் அப்படின்னு பார்த்தா சொல்கிறார். அப்புறம் பாத்ரூமை காட்டுறாங்க, ஒரு பெரிய டப்பு வச்சிருக்கிறார். அதில் சொல்கிறார், குளிச்சுக்கிட்டே இங்கேருந்து அப்படியே அந்த கடலை பார்க்கலாங்க, கடலில் அப்படியே குளிக்கிற மாதிரியே இருக்கும்ன்றார். சரி, அதோடு நிறுத்திட்டாரா மனுஷன் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் சொல்கிறார் பாருங்க, சில சீசனில் காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் டால்ஃபின்ஸ் வந்து இங்கே குதிச்சு விளையாடும், அதை நான் என்ன பண்ணுவேன் இங்கிருந்து ரசிப்பேன்றார். ஆச்சரியமாக போயிடுச்சு. இப்போ வீடை எப்படிலாம் கட்டுறானுங்க யோசிச்சு. நம்ம யோசிக்கிறதுலாம் இந்த பெட்ரூம், இந்த ஹாலு, இந்த கிச்சனு, அதுக்கு தேவை 2 ஜன்னல், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் நம்ம யோசிக்கிறது. அந்த மனுஷன் பாருங்க, கடற்கரை ஓரமாக ஒரு இடத்த வாங்கி அங்கே ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டை எப்படி நல்லா ரசிக்கும்படியா, நல்லா அதில் வாழ்ந்திருக்கும்படியா, கடவுள் கொடுத்துருக்கிற அந்த வாழ்க்கையை சரியான விதத்தில் அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற விதத்தில் அந்த மனுஷன் பயன்படுத்தலாம். அதை
நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி யோசிக்கிறது இல்லை. எதை யோசிக்கிறது இல்லை? நான் அந்த மாதிரி பீச் ஹவுஸை கட்ட சொல்ல, வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஐம் டாக்கிங் அபவுட் யுவர் லைஃப். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றீங்க, ரட்சிக்கப்படுறீங்க, சபைக்கு வரீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு ஏற்ற மாளிகையாக கட்டப்படுகிறதா இல்லையான்றதான் கேள்வியாங்க. Or your life has been builded like a palace or not? If your life has been builded as a palace, you will be the king and queens in this world. வாழ்க்கை மாளிகையாக கட்டப்படும் என்றால் நீங்கள் தான் ராஜாக்களும் ராணிகளுமா இருப்பீங்க. அந்த இடத்துல ராஜாக்கள் ராணிகள் பொதுவாக அவங்களுடைய குணங்களை வச்சுதான் அவங்களுக்கு மரியாதை. எதை வச்சுதான் மரியாதை? அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய செய்கைகள், அவங்களுடைய கிரியைகள், அவங்களுடைய வல்லமைகள், இதெல்லாமே அந்த ராஜாவுக்குரிய மகிமை பிரஸ்தாபப்படுத்தும் இல்லையா? இன்னைக்கு இங்கிலாந்துல அந்த ராணி அந்த அம்மா இருக்கிறாங்க, இறந்துட்டாங்க, மன்னிக்கும், இறந்துட்டாங்க அந்த அம்மா. இப்போதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பிறந்த நாள் வருது, 100 வயசுக்கிட்ட அந்த அம்மா வாழ்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிறந்த நாள் வருதுன்னு ஒரு பெரிய சேரட் வண்டி வச்சு அந்த பெரிய அரண்மனை முழுக்க லைட்டிங்ஸ் பண்ணி அந்த ஊரே அந்த லண்டனையும் அவ்வளோ பயங்கரமாக மாட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள். ஜனங்கள்லாம் ரோட்டில் 2 பக்கமும் நிற்பாங்க. அந்த அம்மா அந்த சேரட் வண்டியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னாலே அந்த அம்மாவை யாரும் திட்டணும், அடிக்கணும், அல்லது அந்த அம்மா மேலே ஏதோ ஒரு தப்பான ஒரு காரியத்தை எதுவுமே வராது. அவ்வளோ சார்மிங் ஃபேஸு. பிகாஸ் என்னது, உள்ளத்தை அப்படி வச்சுருக்குறாங்க. எதை அப்படி வச்சுருக்குறாங்க? அவங்க உள்ளத்தை அப்படி வைத்திருக்கிறாங்க. நான் எங்கேயும் போய் சண்டை போட வேண்டியதில்லை, யாருக்கிட்டையும் அடித்து பிடுங்க வேண்டியதில்லை, யார் வாழ்க்கையும் கவிழ்க்க வேண்டியதில்லை, யாரை பார்த்து பொறாமப்பட வேண்டியதில்லை, நான் இங்கே துர்குணத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒரு கிறிஸ்தவன் அப்படி வாழ முடியும் பாருங்க. எப்படி வாழ முடியும்? கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், அதனால் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. He is my shepherd, nothing shall I want. எதுவுமே வாழ்க்கையில் குறைவுபடாது. 1000 சத்துருக்களுக்கு என் முன்பாக வரலாம், ஒன்று குறைவுபடாது. 1000 பேர் என்னுடைய கிணறில் தூற்று போடலாம், ஆனால் ஒரு நன்மையும் எனக்கு குறைவு படாது. தேவன் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, நன்மையை ஒரு மனுஷனுக்கு எடுக்க முடியாது. பிகாஸ் லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். தேவன் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். என்னை புல்லுள்ள அண்டையில் மேய்ப்பதவர், வெற்றியின் பாதையில் நடத்துவதவர், ஆசீர்வாதத்தின் வழியில் நடக்க வைப்பதவர், உயர்வின் பாதையில் வழியை காண்பிப்பது அவர். அதனால் நான் ஒன்றுக்கும் குறைவுபடுவது இல்லை. அதனால் நான் துர்குணத்தை பயன்படுத்த வேண்டியதில்லை, கபடத்தை உள்ளத்தை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என்னை சிறந்தவனாய் உருவாக்க விரும்புகிறார். என் வாழ்க்கையை மாளிகையாக கட்டியெழுப்ப விரும்புகிறார். அதுக்கு தான் ஒப்பு கொடுக்கணுன்ற சிந்தை வரணும் பாருங்க. இந்த இடத்துல பேதுரு அதான் சொல்லிக் கொடுக்கிறாரு. கிறிஸ்து சபையின் மூளைக்கல்லா இருக்கிறார். அவரால் அவருக்கு மேலே கட்டப்பட்டு வருகிற நீங்கள் ஆவிக்கேற்ற மாளிகைகளாக கட்டப்படுகிறீர்கள் என்றார். எதுக்கேற்ற மாளிகைகளாக? a spiritual palace. ஆவிக்கேற்ற மாளிகைகளாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆவிக்கேற்ற மாளிகைகளாக உங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். அதான் சொன்ன, ராஜாக்களை போல, ராணிகளை போல உங்கள் சிந்தனையில், உங்களுடைய குணத்தில், உங்களுடைய தன்மைகளில், உங்களுடைய பேச்சுகளில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்தணும், who I am. எந்த ஊரில் வேணா பிறந்திருக்கலாம், யாருக்கு வேணா பிறந்திருக்கலாம், படிப்பு ரொம்ப ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய தயவை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆவிக்குரிய மாளிகைகளாக கட்டப்பட்டு எழுப்பப்பட வேண்டும். சரி, எழுப்பப்பட்டு அங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு. ஹலோ, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான, யாருக்கு பிரியமான? உங்க வாழ்க்கை யாருக்கு பிரியமானதுன்னு யோசிச்சு பாருங்க. வாட் எவர் யூ டூ, வாட் எவர் யூ ஆக்ட், வாட் எவர் யூ திங்க், வாட் எவர் யூ சே, வாட் எவர் யூ ஸ்பீக், நீங்க எதை செய்தாலும், எதை பேசினாலும், எதை நடந்தாலும், ஒரு கான்செப்ட் மேல கவனமா இருக்கணும், ஒரு பிரின்சிபல் மேல கவனமா இருக்கணும். தேவனுக்கு பிரியமான, யாருக்கு பிரியமானது? நல்லா சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமான. அது பிரியம் இல்லைன்னா அங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது. ஹலோ, நீங்கள் பேசக்கூடிய ஏதோ ஒரு வார்த்தை பிரியம் இல்லை, ஜஸ்ட் ஸ்டாப் இட். தேவனுக்கு பிரியம் இல்லை, அந்த காரியத்தை செய்வதை நிறுத்தி விடுங்கள். தேவனுக்கு பிரியம் இல்லை, அந்த காரியத்தை தொடர்வதை ஸ்டாப் இட். யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு டூ இட். யாருக்கு நீங்க அடிமைகள் இல்லை. புரியுதுங்களா இல்லையா? அப்ப இந்த இடத்துல சொல்றார், தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த. என்ன பலிகளை செலுத்த? அது இதுதான் ரோமர் 12:1 சொல்றாரு. உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுங்கள். உங்கள் சரீரங்களை எப்படி ஒப்பு கொடுங்கள்? நீங்கள் ஜீவனுள்ள பலிகள்னா என்னது? தேவனுக்கு பிரியமான பலி. யாருக்கு பிரியமான பலி அது?
என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணம், என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல் தேவனுக்கு பிரியமானதாக இருந்தால் என் சரீரம் என்னவா இருக்கிறது? என்ன சரீரம் என்னவா இருக்கிறது? ஜீவனுள்ள பலியா ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நம்புறீங்களா நீங்க அதை? அதனாலதான் பாருங்க, ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறோம். என்னது அது? பலிகள் என்றால் நாம் தேவனுக்கு கொடுப்பது அல்லது நாம் தேவனுக்கு செலுத்துகிற காரியம் தான் பலிகள்னு சொல்றோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய இருந்தது அது எல்லாமே. அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றாலும் அவர்கள் பலிகளை கொண்டு வந்து செலுத்த வேண்டியதாய் இருந்தது. மிருகங்களை, பறவைகளை இதெல்லாம் பலியை செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே சொல்லப்படுகிறது, கிறிஸ்து நமக்கான பலியாய் அவர் மாறி இருக்கிறார். He is our sacrifice. நாம் பாவம் செய்வோமானால் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நமக்காக அவர் பரிந்து பேசுகிறாராம். அவர் நமக்காக மன்னிப்பு கேட்கிறாராம். அவர் நமக்காக பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து நமக்குரிய எல்லா இரக்கங்களையும் எல்லா நன்மைகளையும் அவர் பெற்று தருகிறாராம். அப்ப இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னது? என் சரீரங்களை தேவனுக்கு பிரியமாய் ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனையாய் இருக்கிறது. ஆஃபரிங் மை பாடி, மை டைம், மை தாட்ஸ், மை மைண்ட், என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய நேரங்களை, இதெல்லாமே தேவனுக்கு பிரியமானதாய் கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனையாய் இருக்கிறது. பலிகள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் பணங்கள் அல்ல, உங்கள் தசம பாகங்கள் அல்ல, உங்கள் காணிக்கைகள் அல்ல. இவைகள் எதுவும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அது இவைகள் எல்லாம் தேங்க்ஸ் கிவிங்கா இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு தசபாகம், காணிக்கைகள் எல்லாம் நன்றியின் காரியங்களா இருக்குதே தவிர தேவனுக்கு பிரியமான பலிகள் அவைகள் இல்லை. ஏன்? தேவனுக்கு பிரியமான பலிகள் என்னது? அது கேட்க தெரிஞ்சுக்கலாம். தேவனுக்கு பிரியமான பலிகள் என்னது? நீங்கள் கொடுக்கிற பணங்களும் பொருட்களும் அல்ல. தேவனுக்கு பிரியமான பலிகள் என்ன தெரியுமா? தேவனுடைய வசனத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் உள்ளங்களை கீழ்ப்படுத்துவதே அல்லது கீழ்ப்படிய வைப்பதே. உங்கள் உள்ளத்தை தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வைப்பதே தேவன் உங்களிடத்துல விரும்புகிற, எதிர்பார்க்கிற காரியமாய் இருக்கிறது, எதிர்பார்க்கிற பலியாய் இருக்கிறது. ஒரு சம்பவத்தை எடுத்து காமிச்சா உங்களுக்கு நல்லாவே புரியும் பாருங்க. 1 சாமுவேல் 15 அதிகாரம். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 20 முதல் 22 வசனம் வரைக்கும் கவனிக்கலாம். 1 சாமுவேல் 15 20 முதல் 22 வசனம் வரைக்கும். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் எனக்கு அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொல்லையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும், எதற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும்? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? என்ன மாதிரியான கேள்வி பாருங்க. புத்தி உள்ள ஆராதனை என்பது ஒரு சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுப்பதுன்னு பேசிக்கிட்டு வரேன். ஆஃபரிங் யுவர் செல்ஃப் இஸ் இன்டெலிஜென்ட் வர்ஷிப். உங்களை முழுமையாய் அர்ப்பணிப்பதே புத்தியுள்ள ஆராதனை. அப்போ உங்களை அர்ப்பணிப்பதுனா என்னது? இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்னது? தேவன் சவுல் ராஜா கிட்ட சொல்றாரு, எதிரிகளை, அவனுக்குரிய உடைமைகளை எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணு, எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கு, எதை ஒன்றையும் வைக்காதுன்னு சொல்லி அனுப்புறாரு. அதே போல முடிவு எடுத்துட்டு போறாரு சவுல். அங்க போனா கூட இருக்கிற ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த ஜனங்களை என்ன பண்றாங்க? சவுலை ஏத்தி விடுறாங்க. ராஜாவே, இங்க பாரு, எவ்வளோ ஆடு மாடுகள் இருக்குது, எவ்வளோ விலையுயர்ந்த பொருட்கள் இருக்குது, இது எல்லாத்தையுமே சங்காரமாக்க போறீர், இது எல்லாமே வேஸ்ட் ஆக்க போகிறீர். அதுக்கு பேசாம இதுல இருக்கிற நல்ல காரியங்களெல்லாம் கொண்டு வந்து நம்ம தேவனுக்கு என்ன பண்ணிடுவோம்? ஒரு பலியை செலுத்தி விட்டுருவோம். அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ பிடிக்கும் நம்ம மேலே. இவ்வளோ சிறந்த ஒரு ஆட்டை, இவ்வளோ சிறந்த ஒரு மாட்டை, இவ்வளோ சிறந்த பொண்ணை, வெள்ளியை இதெல்லாம் கொண்டு வந்து நமக்கு காணிக்கையாக கொடுத்துருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ பிரியமாக இருப்பாருன்னு இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து சவுலுக்கு என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. ஒரு நல்ல தலைவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் தேவனுடைய சொல்லுக்கும் தேவனுடைய ஞானத்தையும் கேட்டு வாழணும். ரைட் லீடர்ஷிப்பை தான். எல்லார் பேச்சும் கேட்டானா அவன் லீடர் கிடையாது. அவன் யாரு கிடையாது? தலைவன் என்றால் எல்லார் பேச்சும் அவன் கேட்கக்கூடாது. புரியுதுங்களா இல்லையா? ஒரு குடும்பத்தில் கூட ஒரு தலைவனாக இருக்கிறீங்க, எல்லார் பேச்சும் கேட்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. கடவுளால் நீங்கள் நடத்தப்படணும், தேவனால் நடத்தப்படணும், தேவனுடைய வார்த்தையினால் நடத்தப்படணும்,
தேவனோட வசனத்துக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும். அது கீழே மட்டும்தான் நீங்கள் இருக்கணுமே தவிர, தேவன் மட்டும்தான் உங்களுக்கு மேலே தலைவராக இருக்கணுமே தவிர, எல்லார் பேச்சையும் எல்லா காரியத்தையும் எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு உட்காந்துருக்க கூடாது. அவன் 1000 சொல்லி கொடுப்பான், பெரிய அறிவாளி மாதிரி. இவன் அடிமையாக 400 வருஷம் இருந்துட்டு வந்த பையன், இவனுக்கு என்ன அறிவு இருக்குன்றீங்க? இவனுக்கு ஒன்றும் இருக்காது. இவன் பேச்சை போய் இவன் ராஜா கேட்குறான். இல்லை, வாயை மூடிட்டு பின்னாடி நில ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எல்லாவற்றையும் என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு, நிர்மூலமாக்க சொல்லியிருக்கிறாரு. இவன் தான் பதில் கொடுத்துருக்கணும். யார் பதில் கொடுத்துருக்கணும்? சவுல் பதில் கொடுத்துருக்கணும் அவனுங்களுக்கு. ஏன் பதில் கொடுக்கல? பயம். பின் வாங்கிடுவானோ, கூட நம்ம கூட நிற்காம, யுத்தத்தில் நிற்காம கிளம்பி போயிடுவானோ, நம்மளை பற்றி தூற்றி திரிவானோ, நமக்கு எதிராளியாக மாறிடுவானோ. நீங்கள் நிறைய சபைகள் அப்படி தான் நடக்குது. நிறைய பாஸ்டர்ஸ் எப்படிப்பா ஊழியத்தை நடத்துறீங்கன்னா, விசுவாசி பேச்சை கேட்டு. விசுவாசி எந்த தவறு செஞ்சாலும், அதுவும் ஊழியத்தில் எந்த செஞ்சாலும் கேட்க மாட்டான். ஏன் கேட்கறது இல்லை? பயம். சவுல் மாதிரியே பயம். ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, அவன் போயிட்டான்னா பண்ணுறது, தசமாகம் போயிடும், காணிக்க போயிடும், கரண்ட் பில் எப்படி காட்டுறது, குடும்பத்தை எப்படி நடத்துறது, 4 ஊழியத்துக்காரனுக்கு முன்னாடி என் சபையில் 400 பேர் இருக்கிறான்னு எப்படி சொல்கிறது, எங்கள் சபை பெரிய சபைன்னு எப்படி தம்பட்டம் அடிக்கிறது போயிட்டா. இந்த மாதிரி ஆட்களையும் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க பேச்சுக்கும் சேவி கொடுத்துக்கிட்டு, ஆண்டவருக்கு விருப்பமோ இல்லையோ, நமக்குன்னு வந்து ஆண்டவர் நம்மள அடிக்க போகிறாரா, கொல்ல போகிறாரா, அதனால் நம்ம இஷ்டத்தின் ஊழியத்தை நடத்தணும்னு ஊழியக்காரெல்லாம் இருக்கிறாங்க. அதோடைய விளைவு தான் நிறைய நல்ல கிறிஸ்தவர்களை பார்க்க முடியாமல் போயிருக்கு. We can't see a good Christians as an example in our life. நம்ம அவங்களெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம், பைபிளை பார்க்கறது இல்லை. அந்த சபையில் போகிற விசுவாசி இப்படி இருக்கிறாரு, அந்த சபையில் இப்படிலாம் பண்ணுறாங்களே, என்ன ஆகுதுன்னு பின்னாடி பாருங்க. சவுல் தனக்கு கீழே இருக்கிற ஜனங்களுடைய பேச்சை அவன் கேட்கிறான். கேட்டு தேவன் சொன்னார் எல்லாத்தையும் அழித்து போடணும். ஆனால் இவன் ஜனங்களுடைய பேச்சை கேட்டு அங்கே இருக்கிற உயர்தரமான சிறந்த பொருட்களையும் ஆடு மாடுகளையும் பிடித்து கொண்டு வந்து வைத்துக் கொள்கிறான். தேவன் தீர்க்கதரிசியாக சாமுவேல் கிட்ட பேசுறார். இந்த சவுலை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது எனக்கு மன வருத்தமா இருக்குது. ஏன்? அவன் முழுமையா என் பேச்சுக்கு கீழ்ப்படிவான்னு பார்த்து தான் அவனை அபிஷேகம் பண்ணேன். அவன் ஒன்னும் ராஜா ஆகணும்னு கேட்கல, நான் தான் அவனை ராஜாவாக்குனேன். ஆனால் அவன் இப்பொழுது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? ஜனங்களுடைய பேச்சை கேட்கிறான். யாருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான்? ஜனங்களுடைய பேச்சை கேட்டு, அவர்களுடைய அறிவுரையை கேட்டு, அவர்கள் சொல்லுகிற அந்த அறிவுரைகள் எல்லாம் கேட்டு செஞ்சு ஒரு பெரிய எதிரான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிற்கிறான். உடனே சாமுவேல் கிளம்பி சவுலை சந்திக்கிற நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. நம்ம படிச்சுக்கிற சம்பவம். சவுல் தைரியமாக பேசுகிறான். அவனுக்குள்ள அந்த குற்ற உணர்வே இல்லை. கடவுள் ஒன்று சொன்னார், நம்ம ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறோமேன்ட்டு அவனோட மைண்டில் எது மேலே இருக்குது? நான் அதை ஆண்டவருக்கு தானே கொண்டு வந்தேன், எனக்கு ஒன்று கொண்டு வரலையே. யாருக்கு தானே கொண்டு வந்தேன்? நான் ஆண்டவருக்கு தானே கொண்டு வந்தேன். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம அப்படிப்பட்ட தவறை தான் செய்கிறோம். ஆண்டவருக்கு தானேன்ற பேரில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லாததெல்லாம், செய்யாததெல்லாம், அருவருக்கிறதெல்லாம், எதிர்க்கிறதெல்லாம் உடன்பட்டு செய்து கொண்டிருக்கிறோம். அதில் சவுல் அதை செஞ்சிட்ட பிறகு அவனுக்குள்ள ஒரு திருப்தி இருக்குது. என்ன திருப்தி? நான் ஆண்டவருக்காக ஒரு ஜெயமாய் ஒரு யுத்தத்தை நான் செஞ்சு முடிச்சுட்டேன்றான். சாமுவேல் அப்போதான் ஒரு கேள்வி அவனை பார்த்து கேட்குறாரு. இன்னைக்கும் வந்திருக்கிறீங்க, உங்கள் உள்ளத்தில் இந்த தேவனோட வசனம், இந்த தேவனோட வார்த்தை, இந்த சத்தியம் தான் உங்களுக்கு உள்ள கேள்வி எழுப்பணும். என்ன கேள்வி அது? 22ஆம் வசனம். அதுக்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும், எதற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும்? to obey the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை, உன் உள்ளம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் நீ செலுத்த சொல்லுகிற சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? இன்னைக்கு இருக்கிற லாங்குவேஜில் பேசணும்னா, நீ கொடுக்கிற காணிக்கை, நீ கொடுக்கிற தசமமாகும், அல்லது நீ கடவுளுக்காக செய்யறன்னு சொல்லக்கூடிய செயல்கள், ஏற்கனவே சொல்ற பலிகள்னா நீங்கள் கொடுப்பது, நீங்கள் கொடுக்கிற இந்த காரியங்கள் எது? கீழ்ப்படிதலை தவிர, தேவனுடைய வசனத்திற்கு நீங்கள் சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை தவிர, நீங்களாகவே கடவுளுக்காக நான் இதை செய்யறேன், அதை செய்யறேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சரியானதா இருக்குமோ? ஈக்குவலானதா? அது நிகரானதா? அது யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்காக நகையே கழட்டிட்டோம். ஒரு அம்மா சொல்லுது. யாரு கழட்ட சொன்னா? இப்ப ஹலோ, ஆண்டவர் சொன்னாரா? சரி சொன்னாரு, கழட்டிட்ட. உனக்குள்ள அவ்வளோ துர்குணம் இருக்குது, அதில் கழட்ட சொல்லியா? நகையை பற்றி பேசுகிறவர் இது கண்டிப்பாக பேசியிருக்கணும். இந்த ஆண்டவராக இருந்தால் அதான் பேசியிருப்பார். அப்போ உனக்குள்ளே பேசுகிறது ஆண்டவர் இல்லை.
அவர் உன் உள்ளத்தில் பேசுகிறவராக இருந்தால் உன் உள்ளத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தான் பேசியிருப்பார். மனதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தான் பேசியிருப்பார். எண்ணங்கள் என்ன பிரச்சனை இருக்குன்னு தான் பேசியிருப்பார். உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்துக்கும் வெற்றிக்கும் தடையாய் இருப்பது என்ன, அதை பற்றி தான் பேசியிருப்பாருங்க. அப்போ சரியா புரிஞ்சுக்கணும் பாருங்க. சவுல் சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவருக்காக பலி செலுத்த கொண்டு வந்த உடனே சாமுவேல் சொல்றான், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை விட இவைகள் எதுவும் முக்கியமானது இல்லை தேவனுக்கு. நீ செலுத்துகிற காணிக்கைகள், நீ செலுத்துகிற தசமபாகங்கள், நீ செலுத்துகிற பலிகள் எதுவும் என்ன கிடையாதுங்க, பிரியமானது இல்லை. நம்புறீங்களா நீங்க அதை? அப்புறம் சொல்லிக் கொடுக்கிறார், பலியை பார்க்கிலும் எது முக்கியம், பலியை விட எது முக்கியமானது, கீழ்ப்படிதல். ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்போ ஒரு விசுவாசிக்கு ஒரு புதிய வாழ்க்கையின் மாற்றத்திற்கு, மாளிகையாக கட்டி எழுப்பப்படுவதற்கு எது முக்கியமா இருக்கிறது, கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும். எது முக்கியமானதா இருக்கிறது, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது. என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி வாழ ஆரம்பிக்கிறேன், என்ன சொல்ல வராரு அதை நான் காது கொடுத்து கேட்கிறேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் ஏதாவது சொல்லிட்டு கிடக்கணுங்க, நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ண போறதில்ல. எங்க நீங்க என்னுடைய அபிப்பிராயத்தை ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. ஆனால் தேவனுடைய வசனத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து அது கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அது எந்த விதமான தயக்கமும் எந்த விதமான பின்மாற்றமும் இருக்கக்கூடாது பாருங்க. அப்ப இந்த இடத்துல அவர் சொல்றாரு, சவுலே நீ ராஜாவா இருக்கலாம், பலிகளை கொண்டு வந்து ஆண்டவருக்காக பலி செலுத்துறேன், நான் சபைக்கு வந்துட்டேன், சபைக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், அதை பண்ணியிருக்கிறேன், இது பண்ணியிருக்கிறேன். தட் ஆல் கோஸ் டு அனதர் கேட்டகரி. அது வேற ஒரு கேட்டகரி. அது என்னது, நன்றி கூறுதல், நன்றி அறிதல். இதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது, கர்த்தர் எனக்கு கொடுத்தார், அந்த கேட்டகரியில வருது, அதுக்காக நீ கொடுத்துருக்கிற. ஆனா இந்த கேட்டகரி என்னது, வாழ்க்கைன்னு வரும்போது, வாழ்க்கை மாளிகையாக கட்டப்பட்டு எழும்ப வேண்டும்னு வரும்போது, உன்னை நீ ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு வரும்போது, you should offer yourself as a sacrifice to God. உன்னையே நீ தேவனுக்கு என்ன பண்ணியிருக்க வேண்டும், அர்ப்பணித்திருக்க வேண்டும். உன் பலிகள் அல்ல, கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் தேவனுக்கு பிரியமானவைகள் எவைகளோ அவைகளுக்கு செஞ்சிருக்கணும். அதை செஞ்சிருந்தனா இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நம்புறீங்களா நீங்க? அதை சங்கீதம் 51 சங்கீதம் பாருங்க, 51 சங்கீதம் 16-17 வசனங்களை பார்ப்போம். சங்கீதம் 51 16-17. சங்கீதம் 51 16-17 பாருங்க. பலியை நீர் விரும்புகிறதில்லை. எதை விரும்புகிறதில்லை அப்படின்னா ஆண்டவர் அது வேணான்னு சொல்லிட்டாரு இல்ல, எது முக்கியம் பேசுறார். which is important, first important to God. தேவனுக்கு முதலாவது முக்கியம் என்னது, பலிகள் அல்ல, எது முக்கியமானதான் சங்கீதக்காரன் உணர்ந்தது பேசுறாரு. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். என்ன ஆவிதான் தேவனுக்கு ஏற்கிற பலிகள்? நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். எதை சொல்றான்? உள்ளத்தை, எந்த உள்ளம் தேவனுடைய வசனம் தேவனுடைய பிரியத்திற்காக நொறுங்குண்டதா இருக்கிறதோ, which is broken hearted இருக்குது ஆங்கிலத்தில். broken hearted என்னது? இந்த உலகம் பாருங்க, ஒரு சாலிடான ஒரு ஹார்ட் நமக்கு கொடுக்குறது, ஒரு கல்லான இருதயத்தை கொடுக்குறது நமக்கு. பொருள் ஆசை ஒரு கல், உலக ஆசை ஒரு கல், எல்லாமே ஒரு கல்லான இருதயம் இருக்கும்போது பாருங்க, அதுக்குள்ள எந்த செயல்பாடும் இல்லை, எந்த உணர்வும் இல்லை. ஆனால் செதையான இருதயம் மாறும்போது எல்லாத்தையும் சிந்திக்க ஆரம்பிக்குது, செயல்பட ஆரம்பிக்குது. அது நீங்க பாருங்க, ஒரு கல்லை, ஒரு இருதயத்தை கல்லு போல, கல்ல ஒரு இருதயத்தை போல செஞ்சு வைங்க, ஒரு மனுஷ உருவத்தை செஞ்சு வைங்க. அந்த மனுஷ உருவத்தை செஞ்சு அதுக்குள்ள ஒரு கல்லான இருதயத்தையும் செஞ்சு வச்சிருங்க. அந்த சரீரம், அந்த உருவம் இயங்குமா, அந்த உருவம் பேசுமா, அந்த உருவம் செயல்படுமா, அந்த உருவம் சுவாசிக்குமா? ஒண்ணுமே பண்ணாது. இட் வில் ஸ்டாண்ட் லைக் ஏ ஸ்டோன். ஆல் தான், ஒரு கல் மாதிரி என்ன பண்ணாது, நின்றுட்டு கிடக்கும். ஆனால் அதுக்குள்ள ஒரு கல்லான இருதயம் என்ன பண்ணுது, அதுக்குள்ள இருக்கதான் செய்யுது. ஒரு இருதயத்தை போலவே ஒன்று அதை வடிவமைச்சு வச்சிருக்கிறீங்க, அதை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஆனால் அது ஒன்றும் பிரோஜனம் இல்லை, எந்த ஆக்டிவேட்டும் கிடையாது அதில். ஆனால் சதையான இருதயத்தை எடுத்துங்க, ஃப்ளஷ் ஹார்ட், நம்முடைய உள்ளத்தை எடுத்துக்கிடுங்க. இது என்ன பண்ணது, எல்லாத்தையும் யோசிக்குது, சிந்திக்குது, செயல்படுது, எல்லா காரியத்தையும் செயல்பட ஆரம்பிக்குது. கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு பாருங்க, உங்கள் சிந்தனைகள், எண்ணங்கள், உங்களுடைய இருதயம் அப்படிப்பட்டதான் மாறணும். சங்கீதக்காரன் மிகப்பெரிய ஒரு தவறை செஞ்சுட்டு ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறான்.
ஒரு கொலையெல்லாம் பண்ணிட்டு வந்து ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அதுக்காக உணர்றான், நம்ம இப்படிப்பட்ட தவறை செஞ்சுருக்குமே சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லும் போது அதை எப்படி திரும்ப கொண்டு வரான். ஒருவேளை இந்த தவறுக்கு பலி செலுத்த சொல்லியிருந்தீங்கன்னா பலி செலுத்திட்டு போயிருப்பேன். ஏன்னா ராஜா ஆயிரக்கணக்கான ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்து ரத்தம் ஆரிய ஓட வச்சிருக்க முடியும் அவனால் பலிகளை செலுத்தி. ஆனால் அவனுக்கு தெரியுது, நீர் பலிகள் மேல் என்ன கிடையாது, விருப்பம் இல்லை. எதன் மேல நீர் விருப்பமாய் இருக்கிறீர்? நொறுங்குண்ட இருதயத்தின் மேலே என்ன பண்ணுகிறீர், விருப்பமாய் இருக்கிறீர். ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயமா ஒருத்தன் வராம பாருங்க. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நான் இனி கீழ்ப்படுகிறேன், வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம்னு ஒரு இருதயம் வருது பாருங்க. அதான் நொறுங்குண்ட இருதயம், கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிற இருதயம், தேவனுடைய பிரியத்தை ஏற்று செய்ய சரியா இருக்கிற இருதயம். அந்த இருதயத்தை தேவன் ஒருபோதும் புறக்கணிப்பதே இல்லையா? நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப இன்றைக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய பலி அதுதான். என்ன பலி அது? தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவன் ஏற்கும் பலிகள் என்னது? அது நொறுங்குண்ட ஆவிதான். உங்கள் உள்ளத்தை முழுமையாய் தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிற அந்த தன்மையை தான் தேவன் உங்ககிட்ட என்ன பண்ணுகிறார், அவர் எதிர்பார்க்கிறார். புரியுதா உங்களுக்கு? அது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் ஒரு 2 உதாரணத்தை பார்த்து நாம் நிறைவு செய்யலாம். இயேசுவை எப்படி தன்னை அர்ப்பணித்தார் என்பதை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். Hebrews chapter 9 verse 14. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். இயேசு எப்படி தன்னையே அவர் அர்ப்பணித்த, தன்னையே பலியாக அர்ப்பணித்தார். Jesus offered himself as a sacrifice while he was alive in this world. உலகத்தில் இயேசு உயிரோடு இருக்கும்போது தன்னையே அவர் ஜீவ பலியாக என்ன பண்ணினார், அவர் அர்ப்பணித்தார். அவர் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கூட புத்தியுள்ள ஆராதனை செய்தார் அவர். அதை பார்க்கலாம் பாருங்க. எபிரேயர் 9:14 பாருங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். 2 காரியங்கள் இருக்குது. அதில் ஒரு காரியம் என்னது, இயேசு கிறிஸ்து தம்மையே பழுதற்ற பலியாக தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தார். எப்படிப்பட்ட பலியாக ஒப்பு கொடுத்தாராம் அவர்? பழுதற்ற பலியாக. அப்படின்னா தம்மை முழுமையாய் எப்படி ஒப்பு கொடுத்தார் அவர்? பழுதுனா என்ன? உங்க இருதயத்தில் பழுதுனா என்ன? எப்படி பழுதுனா என்ன வருது? தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சத்தியத்திற்கும் நீங்கள் செவி கொடுக்காம போக முடியுது, கீழ்ப்படியாமல் போகும்போது பழுதறிந்த இருதயமா மாறுது. ஆனால் சரியான இருதயம் என்னது? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பார்த்து கற்றுக்கொள்றோம். எப்படி அவர் தம்மை பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படி 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 ஒப்பு கொடுத்தார் அவர்? கெத்செமனே தோட்டத்தில் அவர் தன்னை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது he offered himself. அங்கதான் ஒப்பு கொடுத்தார் அவர். சிலுவையில் ஒன்று ஒப்பு கொடுக்கல. ஏசு போய் டைரக்டா போய் சிலுவையில் போயிட்டு பிதாவே தாங்க நான் அடிக்க ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுக்கல. when he was alive, when he was all right in a position, நல்லா இருக்கிற நேரத்தில் நல்லா இருந்த பொழுது இயேசு தம்மை பிதாவுக்கு ஜீவ பலியாக என்ன பண்ணினார், அவர் ஒப்பு கொடுத்தார். he said, அவர் சொன்னார், பிதாவை என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. உண்மையான பலியாகவே ஒப்பு கொடுத்துட்டாருங்க அவரு. But while he was preaching and doing ministry, இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் போதும் அல்லது ஊழியம் செய்து கொண்ட அந்த 3 வருஷ காலமும் அதையும் போய் படிச்சு பாருங்க. he offered completely to the Father God. அவர் முழுவதுமாக தன்னை பிதாவாகிய தேவனுக்கு அர்ப்பணித்தவராய் ஒப்பு கொடுத்தவராய் இருந்தார். அதனாலதான் எந்த இடத்துல எது செய்தாலும் சரி, பல இடத்துல அவர் மேல கேள்விகள் எழுப்பப்பட்டது. இது எந்த அதிகாரத்தால் செய்கிறீர், இது யாருக்காக செய்கிறீர், இது எதற்கொண்டு செய்கிறீர், இவன் பிசாசினால் செய்கிறான், இப்படிலாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் மேல குற்றம் சாட்டும் போது கூட, பரிசீலரும் வேதகாரரும் இயேசுவின் மீது குற்றம் சாட்டும் போது கூட சொன்னார், இல்ல இல்ல இவைகளெல்லாம் பிதாவானவர் அறிந்திருக்கிறார், இவைகளெல்லாம் பிதாவானவரின் சித்தத்தின்படியே குறிக்கப்படுகிறது, இவைகளெல்லாம் பிதாவின் நாட்களிலும் நேரங்களில் குறிக்கப்பட்டிருக்கிறது, அவைகளின் படிதான் செய்கிறேன் என்றார். என்ன சொல்றாரு? பிதாவானவர் அவருடைய சித்தம் அவருடைய விருப்பம் என்னவோ அதுக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், அதன்படிதான் என்னுடைய காரியங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. சொல்றேன், உங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும் பாருங்க. காலையில் எழுந்துக்கிறீங்க, நைட்டு உறங்க போற வரைக்கும் முழுமையாய் உங்களை தேவனுக்கு என்ன பண்ணியிருக்க வேண்டும், நீங்கள் அர்ப்பணித்திருக்க வேண்டும், ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். தேவனுடைய வசனம் உங்கள் செவிகளிலும் உங்கள் இருதயத்திலும் தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். You should obey to the God's word each and every day. சபையில் மட்டும் வந்து கேட்கறது இல்லை, நாட் ஒன்லி லிசனிங் ஆன் சர்ச், எங்கேயும் கேட்கணும். அதை ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள பலிகளாக உங்களை ஒப்பு கொடுத்தால்தான் அது நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எபேசியர் 5 அதிகாரம், எபேசியர் 5 25 முதல் 27 வசனம் வரைக்கும் நான் பார்ப்போம். எபேசியர் 5 25 முதல் 27 வசனம் வரைக்கும்.
புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுது. எங்க அன்பு கூர்ந்து? அங்கிருந்து கவனிக்கலாம். கிறிஸ்து எதில் அன்பு கூர்ந்தார்? அவர் சபை. நீங்க சொல்வது உங்களை என்ன சொல்றார்? சரீரமாகிய சபை. சரீரமாகிய சபையை கிறிஸ்து அன்பு கூர்ந்ததினால் என்ன செய்தார்? தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக என்ன பண்ணினார்? அவர் ஒப்பு கொடுத்தார். என்ன சொல்றாரு? கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமா, ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தாரு? சபையாகிய சரீரத்தை நம்மை அவர் அன்பு கூர்ந்ததுனால. நம்ம என்ன பண்ணினாராம்? அவர் God loves you. தேவன் உங்களை நேசித்தார். எந்த விதத்தில்? சபையாகிய சரீரமாக நீங்கள் மாறுவதற்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் அவயங்கள், உங்கள் சரீரங்கள் அது பிசாசுக்குரியவைகளாக இருந்தது, உலகத்துக்குரியவைகளாக இருந்தது, உங்களுக்குரியதாக இருந்தது. ஆனால் கொரிந்தியர் சொல்றார், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். யாரா இருக்கிறீர்கள்? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் என்று அறியீர்கள் என்றார். நீங்கள் யாருடையவர்கள் அல்ல, உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் உங்களுக்கே சொந்தமானவங்க இல்லை என்றார். எத்தனை கிறிஸ்தவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியும் தெரியாது. நடைமுறை வாழ்க்கையில் பாருங்க, அவங்க எடுக்கிற முடிவு தான், கடவுளுடைய முடிவு இல்லாங்க, கடவுளுடைய சித்தம் இல்லை, தேவனுடைய விருப்பம் இல்லை, தேவனுடைய வழிகள், அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை அவங்களுக்கு. அவங்களுடைய மனம் என்ன விரும்புதோ, அவங்களுடைய சிந்தை எதை விரும்புதோ, அவங்க மனசுக்கு எது சரின்னு போட அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறா. கிறிஸ்துவோட தான் பார்க்க முடியுது. ஆனால் கிறிஸ்து அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து அப்படி உலகத்தில் இல்லவே இல்லை. அவருடைய சிந்தை, அவருடைய சித்தம் எல்லாம் எப்படிப்பட்டதா இருந்தது? தமக்கு முன்பதாக சரீரமாகிய சபைகள் பரிசுத்தம் பிழையற்றதும், அப்புறம் சொல்றாரு பாருங்க, கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்ததும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக என்ன பண்ணினார்? அவர் ஒப்பு கொடுத்தார். அது பரிசுத்தமுள்ள சபையை நிப்பாட்டுறதுக்கு, பிழையற்ற ஒரு சபையை நிப்பாட்டிக் கொள்வதற்கு, நீதி உள்ள சபையாய் அதை தமக்கு முன் நிறுத்துவதற்கு கிறிஸ்து தன்னை என்ன பண்ணினாராம்? அங்க ஒப்பு கொடுத்தார். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா அதுதான். கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தீர்களானால், கிறிஸ்துவின் இரக்கத்தை உணர்ந்தீர்களானால், you will start to offer your life towards Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு என்று உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுவீங்க? நீங்களே அர்ப்பணிப்பீர்கள். இந்த சரீரம், இந்த வாழ்க்கை, இந்த வேலை, இந்த சிந்தை, இந்த எண்ணங்கள், இந்த உள்ளங்கள் எல்லாம் யாருக்கானது? இது கிறிஸ்துவுக்கானது. அவர் என்னை பிழையற்றதாய் நிறுத்துவதற்கு, மாசற்றவனாய் நிறுத்துவதற்கு, ஆசீர்வாதமாய் நிறுத்துவதற்கு, மகிமை உள்ளவனாய் நிறுத்துவதற்கு தம்மை தாமே அவர் ஜீவ பலியாக என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் எனக்காக ஒப்பு கொடுத்தார், இன்னைக்கு நான் அவருக்காக ஒப்பு கொடுக்குறேன். அவ்வளவுதான். எக்ஸ்சேஞ்ச் தாங்க, தேங்க்ஸ் கிவிங் தாங்க, நன்றி தான் செலுத்துறோம். அவர் எனக்காக ஒப்பு கொடுத்தாரு. நான் இன்னைக்கு அவருக்காக என்ன பண்றேன்? இந்த வாழ்க்கையில அவருடைய வார்த்தைக்கு கேட்பதற்கு, செவி கொடுப்பதற்கு, கீழ்ப்படிவதற்கும் என் நேரங்களை, என் காலங்களை, என் பணங்களை, எவ்ரிதிங் ஆஃபரிங் ஃபார் ஹிம்செல்ஃப், எல்லாவற்றையும் அவருக்காக என்ன பண்ணுகிறேன்? நான் அங்கே ஒப்பு கொடுக்கிறேன். கடைசியா பிலிப்பியர் 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5 முதல், பிலிப்பியர் 2:5 முதல் பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. யாரில் இருந்த சிந்தை அது? ஆமா. யாரை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க? From whom you came here to learn. யாரை கொண்டு அல்லது யாரை கொண்டு கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க? நீங்க கிறிஸ்துவை கொண்டு. ஒரு ரோல் மாடல் யாரு? உங்களுக்கு ரோல் மாடல் யாரு? கிறிஸ்து தான். கீழ்ப்படுதலுக்காக இருக்கட்டும், தாழ்மைக்காக இருக்கட்டும், அல்லது எதுக்காக இருக்கட்டும், ஃபார் எவ்ரிதிங் யுவர் ரோல் மாடல் ஷுட் பி கிரைஸ்ட். கிறிஸ்து தானே யாராக இருக்க வேண்டும் உங்களுடைய ரோல் மாடல். நாட் ஈவன் ஏ பாஸ்டர். பாஸ்டர்கிட்ட சில விஷயம்லாம் சரியா இருக்கலாம், பல விஷயங்கள் சரியில்லாமல் இருக்கலாம். அதனால் அவரெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. யாரை தான் ரோல் மாடலாக எடுக்கணும்? நீங்கள் கிறிஸ்துவை தான் ரோல் மாடலாக எடுக்கணும். நீங்கள் யாரை தான் ரோல் மாடலாக எடுக்கணும்? பாஸ்டருக்கே கிறிஸ்து தான் ரோல் மாடலு. விசுவாசிக்கு யார் தான் ரோல் மாடலு? கிறிஸ்து தான் ரோல் மாடலாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ரோல் மாடல். ஹிஸ் லைஃப் இஸ் த ரோல் மாடல். ஹிஸ் வேர்ட் இஸ் த ரோல் மாடல். அவருடைய வாழ்க்கை, அவருடைய வசனம், இவைகள் எல்லாமே நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறது. என்னவா இருக்கிறது? அது நீங்கள் வாழ்வதற்கு எந்த வழியில் நடக்கணும், எதை பேசணும், எப்படிப்பட்டவனாய் மாறணும், எப்படிப்பட்ட சேஞ்சஸ் எனக்குள்ள உண்டாகணும், மாற்றம் உண்டாகணும் என்பதற்கு கிறிஸ்து தான் உங்கள் வாழ்க்கைக்குரிய மாற்றத்திற்கான ரோல் மாடலாய் இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் இங்க அப்படி ஆரம்பிக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. எப்படிப்பட்ட சிந்தை இருந்தது? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார்.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹலோ, எப்படி சொல்லி இருக்குது பாருங்க. அவருடைய தேவனுடைய ரூபம் அவர். இயேசு கிறிஸ்து எது வந்த பிறகு கடவுளானவர் இல்ல, அவர் தேவனோடு இருந்தவர், தேவனுடைய ரூபமாய் இருந்தவர். He is the God of second God of Trinity, திருத்துவத்தின் இரண்டாவது நபர் அவர், second person of the Trinity. அப்படிப்பட்ட அவர் தன்னை தானே மனுஷ ரூபமாய் மாறுவதற்கு தாழ்த்தினார். ஒரு பாவ மனுஷ சாயலை உடுத்தி கொண்டார். ஒரு பாவ மனுஷன் வாழக்கூடிய இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்தார். அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். ஏன் தாழ்த்தினாரு? அவரை எடுத்துக்கிட்ட முடிவா? அவரை செய்து கொண்ட முடிவா? இல்லையா? அங்க அடுத்த வார்த்தை வருகுதாங்க. என்னது அது? 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்த. அந்த கீழ்ப்படிந்தது தான் அர்ப்பணிப்பு. ஆஃபரிங் ஹிம்செல்ஃப் இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் தன்னை தேவனுடைய வசனத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இருக்கிறான் பாருங்க. அதுதான் உண்மையான தாழ்மை. சபைக்கு வந்திருக்கிறீங்க, வசனத்தை கேட்குறீங்க. why you came to church and why you listening the word? ஏன் சபைக்கு வந்து திருட்டு வசனத்தை கேட்குறீங்கன்னா, it shows that, அது காமிக்குது. எதை காமிக்குது? நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறீங்க, தேவனுடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். செயலை பற்றி பேசுகிறேன், உள்ளத்தை பற்றியும் தெரியாது. வந்திருக்கிறீங்க, உட்கார்ந்துருக்கிறீங்க, உள்ளங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? அதுக்கு நேரத்தை கொடுத்துருக்குறீங்க, இடத்த கொடுத்துருக்குறீங்க. ஏன்னா இங்கே வர முடியாமல் வெளியே போய் சுற்றுறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது. நீங்கள் நிறைய விசுவாசிகள் அப்படி தான் வெளியே போயிருக்கிறாங்க போல இருக்குது. லீவ் விட்டுட்டாங்க. விசுவாசிக்குனா ஏன் லீவு? திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எங்கேயும் சுற்றிட்டு கிடங்க. ஆராதனை எப்போ வச்சாலும் ஒழுங்காக என்ன பண்ணிடணும்? விசுவாசி சபைக்குள்ளே இருக்கணும் ஒழுங்கா. புரிஞ்சுதான் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் ஊட்டி போனால் நான் குழுன்னு இருக்குமோ, திங்கக்கிழமை போனால் அனலாக இருக்குமா? லைஃபு அனலாகவும் பார்த்துக்கிடுங்க. புரியுதுங்களா இல்லையா? ஆமாம், ஜாக்கிரதையாக இருக்கணும் அதில். அப்போ கிறிஸ்து தன்னை மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, எது வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்தார்? அவர் until his death. அதான் ரோல் மாடல். உங்களுக்கு ஒரு விசுவாசியாக இருக்கிறவங்களுக்கு ரோல் மாடல் என்னது? சாகர வரைக்கும் யார் கீழ்ப்படுகிறவன்? நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவன். யார் கீழ்ப்படுகிறவன்? அதுக்கு தான் உங்களை ஆயத்தப்படுத்தணும். ஒரு நாள் கீழ்ப்படிதல் வந்துறார். இவ்வளோ தூரம் கேட்டு போகிறீங்க, கேட்டு போனோடனே 100% நீங்கள் கீழ்ப்படிந்தவர்கள் நடந்து கொள்வீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். தெரியும் நடக்காதுன்ட்டு. பிகாஸ் இட் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ், பட் இட் ஷுட் பி எ கண்டினியூவல். அது கற்றுக்கொள்கிற காரியம், ஆனால் அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? தொடர்ச்சியாக இருந்தால் தான் யூ வில் பிகம் எக்ஸ்பர்ட் இன் தட். அதில் சிறந்தவர்களாக நீங்கள் மாற முடியும். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிவது தான் உங்களை நீங்களே தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிற ஒரு காரியம். கிறிஸ்து அதுக்கு ரோல் மாடலாக, முன் உதாரணமாய் உங்களுக்கு இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் மனுஷ சாயலாய் வந்த பிறகு கூட அவர் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர் ராகின்றது. எது வரைக்கும் கீழ்ப்படிந்தார்? அவர் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர் ஆனார். அதனால தான் அடுத்த கட்டம் அவரை பற்றி இப்படி இருக்குது. அதுவும் நம்மளை பற்றி தான். என்னது அது? 9ஆம் வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. என்னைக்கு ஒரு விசுவாசி தன்னை முழுமையாய் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறானோ, அடுத்த கட்டம் அவனுக்கு ஸ்டெப் அதுதான். எல்லாவற்றுக்கும் மேலாக அவனை உயர்த்தி, கண்மலையின் மேல் அவனை நிறுத்தி, பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர வைத்து. இதெல்லாம் எப்போ நடக்கும்? எப்போ ஒரு விசுவாசி தன்னை மரண பரியந்தமும் அர்ப்பணிக்கிறானோ அப்போதான். தேவையானதை மட்டும் நான் கேட்டுக்கிறேங்க, ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டும் நான் விசுவாசிக்கிறேன் இல்லை. யூ ஷுட் ஒபே டு ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இருக்குது. எந்த வார்த்தையினாலும் பிழைப்பான் அவன்? ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது, ஒவ்வொரு சத்தியமும் முக்கியமானது, ஒவ்வொரு வசனமும் முக்கியமானது, ஒவ்வொரு ஆராதனையும் முக்கியமானது, ஒவ்வொரு பிரசங்கமும் முக்கியமானது. ஞாயிற்றுக்கிழமை காலைல ஆராதனை மட்டும் பேசலை. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஈச் அண்ட் எவ்ரி சர்வீசஸ். சண்டே ஈவினிங்கில் வந்தீங்கன்னா தெய்வீக அன்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த சத்தியமும் முக்கியமானது. தெய்வீக அன்பை பற்றி தெரிலன்னா உங்கள் விசுவாசமே அங்கே வேலை செய்யாது. டியூஸ்டே ஈவினிங்கில் வரீங்கன்னா அங்கே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாதமான வாழ்க்கைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். வரலன்னா நீங்கள் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா அது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. வசனத்துக்கு தான் அது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்த முடியும். இதுக்கு இடம் கொடுக்கலாம். எப்படி? யூ வில் சூஸ் த டெத். சாபத்தை தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். உலகத்தில் அதான் இருக்குது. தரித்திரம் தான் இருக்குது, உலகத்தில் கடன் தான் இருக்குது. அதனால சொல்ற ஒவ்வொரு ஆராதனையும் முக்கியம், ஒவ்வொரு பிரசங்கமும் முக்கியம், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எதுவுமே கேர்லெஸ்ஸாக விடுற விஷயம் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து கற்றுக்கொள்றது என்னது?
அவர் மரண பரிந்தமும் தன்னை அர்ப்பணித்ததுனால, கீழ்ப்படிந்ததுனால எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவரை என்ன பண்ணினாராம்? அவர் உயர்த்தினாராம். எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன பண்ணினார்? தேவன் அவரை உயர்த்தினார். அதனால் என்ன ஆச்சு? 10வது வசனம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. ஹலோ, எப்படி பிலிப்பி சபையை பற்றி சொல்றாரு. நீங்கள் எப்பொழுதும் எப்படிப்பட்டவர்கள்? என்ன மாதிரியான சாட்சி பாருங்க சபைக்கு. நீங்கள் எப்பொழுதும் எனக்கு கீழ்ப்படுகிற விசுவாசிகள். எப்பொழுதும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு என்னப்படுகிறவர்கள்? கீழ்ப்படுகிறவர்கள். அதை அசட்டை பண்ணாதவர்கள், அது கீழ்ப்படுகிறவர்கள். நீங்கள் சொல்றார், எப்பொழுதும் நீங்கள் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பாஸ்டுக்கு முன்னாடி இருக்கிறார், பின்னாடி இருக்கிறாரு. பவுல் சொல்றாரு, நான் வந்த பிரசங்கம் பண்ண போயிட்டு இப்போ பிலிப்பின்னு ஒரு பிரசங்கார் உங்களுக்கு போட்டுட்டு போயிருக்கேன். நான் ஒன்றும் உங்கள் கிட்ட இல்லை. நீங்கள் என்ன நடக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்கள் விசுவாசம் என்ன, உங்கள் தெய்வ பக்தி என்ன, சபைக்கு போகிறீங்களா, வசனத்தை கேட்குறீங்களா, தேவனுக்கு கீழ்ப்பட்டீங்களா, எதுவுமே பார்க்கல. நான் கிட்ட இருக்கும்போது எப்படி கீழ்ப்படிந்து விசுவாசிகளாக இருந்தீங்களோ, இப்போ நான் தூரமாக இருக்கிறேன், சிறையில் இருக்கிறேன், இப்பொழுதும் எப்படிப்பட்டவர்களாக இருங்கள்? நீங்கள் கீழ்ப்படிந்த விசுவாசிகளாகவே இருங்கள். எப்படிப்பட்ட விசுவாசிகளாகவே இருங்கள்? கீழ்ப்படுகிற விசுவாசிகளாகவே இருங்கள். ஏன்? அந்த கீழ்ப்படிதல் தான் நீங்கள் பெற்ற ரட்சிப்பை நிறைவு செய்வதற்கு உதவும். எதுக்கு உதவும்? அது ரட்சிப்பு என்பது ஒரே நாளில் பெற்றுக்கொண்ட காரியம் தான். ஆனால் ஒரே நாளில் நிறைவடைகிற காரியம் இல்லை. முடிவு பரிந்தும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். எது வரைக்கும் நிலை நிற்கிறவனே? என் லாங்குவேஜில் சொல்லணும், இல்லை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் ரட்சிப்பை காத்து கொண்டால் மட்டுமே ரட்சிப்புக்குரிய ஆசீர்வாதங்கள், ரட்சிக்குரிய மறுமை வாழ்க்கை, ரட்சிப்புக்குரிய பரலோகம், ரட்சிக்குரிய ஆசீர்வாதம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். ஹலோ, இல்லைனா பின்மாற்றம், இல்லைனா வாழ்க்கையை சிதறுவது, இல்லைனா வாழ்க்கை கலங்கடிப்பது, இல்லைனா தேவனுடைய பின்வாங்குவது, இதெல்லாம் போய் வாழ்க்கையில் வாழ்வதே அர்த்தமற்றதாக போயிடுது பாருங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுங்கள்? நீங்கள் அந்த பிரயாசம் தான் இந்த மாதிரி கூடி வருது, வசனத்தை கேட்கறது, கீழ்ப்படுகிறது. ஹலோ, பிரசங்கத்தை கேட்கறதுலாம் தான் பிரயாசம். இதை விட பெரிய பிரயாசம் ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்காக நீங்கள் எந்த கல்லையும் எடுக்க வேண்டியதில்லை, எந்த மண்ணையும் சுமக்க வேண்டியதில்லை. ஹலோ, எந்த பாரத்தையும் உங்கள் தலைமையில வைக்கல. ஏசு அதனால தான் சொன்னார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்குதுன்னு சொன்னார். என்ன மெதுவாக இருக்குது, என்ன லகுவாக இருக்குது? இதுதான் கொடுத்துருக்கிறார். வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், உங்களை நீங்களே அதற்கு அர்ப்பணிக்குங்கள். அதுக்கு கீழ்ப்படிந்து ஜீவனுள்ள பலிகளாக அர்ப்பணிக்கும் பொழுதுதான் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அது இயேசு அதற்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அதற்கு முன் உதாரணமாக இருக்கிறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அவர்? ஆமாம், அதனால தான் நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். எதை புரிந்து கொள்ளணும்? கிறிஸ்து எனக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் மரண பரிந்தமும் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராக இருந்தார். தன்னை அர்ப்பணித்தார் பிதாவுக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சித்தத்திற்கு. He offered himself. நான் சொல்றேன், அப்படி உங்களை ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து வாழ்வதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நம்புறீங்களா? நீங்க அதை எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஜெபிப்போம். நீங்கள் அன்பு இருக்கமுள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான நல்ல காலை வேளைக்காக நாளும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தருமையான நல்ல காலை நேரத்திலும் வார்த்தைகளை கேட்கும்படியான உள்ளத்தையும் சூழ்நிலையும் நீர் எங்களுக்கு தந்தபடியால் ஸ்தோத்திரம். தேவரீர், நாங்கள் எங்கள் மனம் புதிதாவதற்கு ஆரம்பமே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு பிரியமுள்ளதாய் தருவது. அதனாலதான் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட வசனத்தின்படியே ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய விரும்புகிறவன், ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்கிற விசுவாசி தன்னை முழுமையாய் தேவனுக்கு அர்ப்பணித்தவனாய் இருக்கிறான். தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுடைய வசனத்திற்கு, தேவனுடைய சத்தியத்திற்கு அதை கீழ்ப்படிய வைக்கிறவனாய் இருக்கிறான். கிறிஸ்து, நீர் எங்களுக்கு அதுக்கு முன்மாதிரியா இருக்கிறீரான். நீர் இந்த உலகத்தில் உம்முடைய சாயலை எல்லாவற்றையும் மாற்றி மன அவதாரம் எடுத்து வந்து சிலுவையின் மரண பரிந்தும் உம்மை தாழ்த்தினீர், கீழ்ப்படிந்தவராய் இருந்தீர். அதே போல
இந்த உலகத்தில் எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை அது மகிமையுள்ளதாய் மாற, அர்த்தமுள்ளதாய் மாற ஹெல்ப் அஸ் லார்ட். நீர் உதவி செய்வீராக. தேவரீர் மரண பரிந்தும் வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்தவர்களாக நடந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களை அப்படிப்பட்ட சத்தியத்திற்கு நேராய் நீர் நடத்துவீராக. ஆண்டவரே, உலக மாம்ச பிசாசு பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஆவிக்குரிய மாளிகைகளாக கட்டி எழுப்பப்படுகிற அப்படிப்பட்ட விசுவாசிகளாக கர்த்தர் நீர் இவர்களை உருவாக்குகிறபடியா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட புதிய சிருஷ்டிகளாக இவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நீர் கட்டி எழுப்புகிறபடியா நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. மீண்டும் உங்களை இன்று மாலை 6:30 மணிக்கு